ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாம். நான் என்ன கேக்குறதா? கேக்குறதுலயும் ஆரம்பிக்கலாம். வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத்தபோதம் தத்பாதயுக்ம சரவீரோசங்கராஜம் கையந்த யுக்மகிருத பூரி பரிஷ்ணவந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீமன்வேதாந்த ராமானுஜமுனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத் ஸ்ரீபாத யோகீஸ்வர குருபதயோரத்திரஸ்வாத்மதாரம் श्रीमत् श्रीरंगनाथ वयमुनि कृपया प्राप्त मोक्षाश्रमन्तम् श्रीमद् वेदान्त रामानुजमुनिमुखरं वन्दे देशिकेन्द्रम्. नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः. श्री वैष्णव सदाचार्य परंपரைய நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சுட்டு வர ரீதியிலே பெருமாள் தொடங்கி ஸ்ரீ ஆளவந்தார் யாமுனாச்சாரியர் என்று சொல்லும்படியான ஸ்ரீ ஆளவந்தார் வரைக்கும் அனுபவிச்சுட்டு வந்தோம். ஆளவந்தாருடைய திவ்ய பிரபாவத்தை ஓரளவு பாதியில நிறுத்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஆளவந்தார் சோழராஜாவினிடத்திலிருந்து பாதி ராஜ்யத்தை சம்மானமாக பெற்று ஆளவந்தாருடைய திவ்ய பிரபாவத்தினாலே ஆளவந்தாருக்கு சோழராஜா பாதி ராஜ்யம் கொடுக்கும்படியான சம்மானம் கொடுக்கும்படியான ஒரு பெரிய யோகிதையை பெற்றிருந்ததுனால ஆளவந்தாருக்கு பாதி ராஜ்யம் ஆளும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஸ்ரீமன் நாகமுனிகள் ஆளவந்தார் அவதரிச்ச போதே ஆளவந்தாரிடத்திலே இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை கொடுத்து பெரிய மகா சம்பிரதாயமாக வளர்க்க வேணும் என்று திருவுள்ளம் பற்றியிருந்தார். ஆனால் ஆளவந்தார் அப்போது சிறுவராயிருந்தார். இப்பொழுது சற்றே பெரியவரானார். ஆனால் பெரியவரானவர் எட்டாவது நிலைமைக்கு போய்விட்டார். அதற்குள் நாதமுனிகளும் பரமபதிச்சு அவருடைய பிரதான சிஷ்யரான உய்யக்கொண்டாரம் பரமபதிச்சு அவருடைய பிரதான சிஷ்யரான வணக்கால் நம்பிக்கு இப்போது ஆளவந்தாரை ஆச்சாரியராக ஆக்க வேண்டிய பொறுப்பு. ஆளவந்தாரோ எட்டாவது ராஜ்யத்துல இருக்கார். மணக்கால் நம்பி ஆளவந்தாரை தேடி தேடி போறார். எப்படி அவரை நெருங்குவதுன்னு ஒரு யுக்தி பண்ணினார்னு தெரியும். தூதுவளை என்கிறதான ஒரு கீரை வகை. அந்த கீரை வகை ஆளவந்தாருக்கு அமுது செய்ய ரொம்ப பிடிக்குமாம். 6 மாத காலம் அதை தினமும் ஆளவந்தாருடைய சமையல் கட்டு திருமணப்பள்ளியிலே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தார். அப்புறம் நிறுத்திட்டார். ஆளவந்தார் கேட்டார், என்னப்பா தினமும் தூதுவளை இருக்குது இன்னைக்கு இல்லையான்னு கேட்டாராம். அந்த மடப்பள்ளியில தினமும் ஒரு பெரியவர் கொண்டு வருவார். அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் இப்போது வருவதில்லைன்னு சொன்னாராம். ஸ்ரீ வைஷ்ணவரா? வைஷ்ணவரா? அத்தியனம் பண்ண பிராமணோத்தவரா? தினமும் தூதுவளை கொண்டு வந்தார். ஏதோ வேலைக்காரால் கொண்டு வரான்னு நினைச்சிட்டு இருந்தேன். பிராமணோத்தம் எதுக்காக கொண்டு வந்தார் அவர்? அவர் யார்? அவர் வந்தா சொல்லுங்கன்னார். இதுதான் காத்துட்டு இருந்தார் மணக்கால் நம்பி. ஆளவந்தாரே தானே நம்ம யார் என்று கவனித்து நாம் சொல்வதை கேட்கும்படியா வருவாரான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தார். ஆச்சாரியாள் நல்ல சிஷ்யாளை தேடவும் செய்வார். நல்ல சிஷ்யாள் எப்படி ஆச்சாரியாளை தேட வேணுமோ அதே போல சில சந்தர்ப்பத்திலே நல்ல சிஷ்யாளை ஆச்சாரியனும் தேடுவார். ராமாயணத்துல முதல் ஸ்லோகத்துல அதைத்தான் சுந்தரகாண்டத்துல முதல்ல அதைதான் காட்டுறார் வால்மீகி பகவான். ததோ ராவண நீதாயாக சீதாயா சத்ருதரிசனா ஏக பதம் அன்வேஷ்டும் சாரணாச்சரிதேபதி. ஹனுமான் ராமனுடைய தூதனா புறப்படுறார். என்ன காரியம் பண்றார்? ஆச்சாரியருடைய காரியத்தை பண்றாருன்னு வால்மீகி அங்க சுவாபதேசார்த்தமா அருளி செய்தார். சீதாயா பதம் அன்வேஷ்டும், சீதை எங்க இருக்கா, என்ன நிலைமையில இருக்கா, அவளுக்கு ராமனுடையதான் பரிவை சொல்லணும், ராமன் ரட்சிக்க போறார் என்கிற செய்தியை சொல்லணும் என்று சீதையினுடையதான துரவத்தையிலிருந்து சீதையை காப்பாற்றுறதுக்காக எப்படி அனுமார புறப்படுறாரோ அது மாதிரி ஆச்சாரியாலும் ஒரு நல்ல ஜீவனை தேடி அவனிடத்திலே தன்னுடைய அனுகிரகம் தன்னுடைய செய்தி சம்பிரதாயத்தை கொடுக்கணும்னு வருவான்னு சொல்லியிருக்கு. சாரணா சரிதே பத்தின்னாரங்க. சாரணான்னு 2 அர்த்தம். அது சாரயதி ஆச்சாரயதி. ஒரு சிஷ்யனை நல்ல சந்த சம்பிரதாயத்திலே அவன் அந்த சம்பிரதாயத்திலே ஈடுபடுத்தி அவனையும் அந்த ஆச்சாரம் சம்பிரதாயத்தை உடையவனாக்க வேணும் என்று பண்றது ஆச்சாரியாவுடைய காரியமா.
அதனாலே ஆச்சாரியரே எங்க சாரணர் என்று சுவாபதேசத்தினாலே சொல்றார் சுந்தரகாண்டத்துல வால்மீகி பகவான். அப்படி ஒரு நல்ல சிஷ்யனை தேடிண்டு வந்தார் மணக்கால் நம்பி. இந்த சிஷ்யன் இப்போ ஆள வந்தார். தூதுவளை கொண்டு வந்து கொடுத்தவர் யாருப்பா, அவர் வந்தா சொல்லுன்னு சொல்லியிருந்தார். மணக்கால் நம்பி ஒரு நாள் போறார். மணக்கால் நம்பி வந்த உடனே பார்த்தார். மணக்கால் நம்பியினுடைய அவருடைய திருவேணி என்ன தேஜஸ், என்ன ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம், துவாதச ஊர்துவ குன்றத்தவரே மகா பிரம்மவித்தா வேதவித்தா, இப்படி அனுஷ்டானபரா இருக்கிற இப்பேற்பட்ட ஒரு மகானா எனக்கு ஒரு தூதுவளை கீரைய தினமும் காடு வீடு தேடி அரைஞ்சு பறிச்சுண்டு வந்து, அதுவும் அது முள்ளு குத்துற கீரை, அது பறிச்சாதான் தெரியும் கஷ்டம், முள்ளு குத்தும். அப்படி இவ்வளவு சிரமப்பட்டு எனக்காக எதுக்கு பண்ணார் இந்த காரியம் சுவாமின், அடியனுக்கா எந்த காரியம் பண்ணிட்டு எதுக்காக பண்ணிட்டோன்னு கேட்டாரு. இல்ல உங்க பெரியவா எங்க இடத்துல ஒரு பெரிய சொத்து கொடுத்துருக்கா, அந்த சொத்து உங்க இடத்துல ஒப்படைக்கணும்னு பாக்குறேன், கிட்டே வர முடியல, என்ன பண்ணினா உங்ககிட்ட வர முடியும்னு பார்த்தேன், உனக்கு தூதுவளையில அபிமானம் அதிகம்னு தெரிஞ்சுங்க, அது வழியா உங்க நெருங்கலாமான்னு பார்த்து வந்தேன் அப்படின்னார். அப்படியா, என்ன சொத்து கொடுத்துருக்க? சொத்தா? இவ்வளவு காலம் ஆச்சு, கொடுத்துருக்கலாமே, அப்பவே கொடுத்துருக்கலாமே, என்ன சொத்து அப்படின்னார். இல்ல அந்த சொத்து வெறுமை அப்படியே எடுத்து கொடுத்துட முடியாது, அந்த சொத்தை பத்தி சொல்லணும், அது சொல்லத்தான் அந்த சொத்தினுடைய அருமை தெரியும், அப்புறம் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கா உங்க பெரியவா, அப்படித்தான் சொன்னா, அதனால சொத்தை பத்தி சொல்லணுமே அப்படின்னார். ஆஹா, அதனால என்ன தினமும் கேட்கிறேன்னு அவர் ஒரு நாள் சொன்னார், 2 நாள் சொன்னார், 3 நாள் சொன்னார், 18 நாள் சொன்னார். அவர் சொல்லிக் கொடுத்த சொத்து இந்த பிரபத்தி சம்பிரதாயம் தான். அதுல காட்டப்பட்ட ஸ்ரீ ரங்கநாதன் பெருமாள் இருக்காக, அவர் தான் சொத்து. சம்பிரதாயம் சொத்து, சம்பிரதாயத்துக்கு தெய்வமாக பெருமாள் சொத்து. இந்த சொத்துல ஆசை வந்து இந்த சொத்து வேணும்னு, இதை தவிர வேற வேணாம்னு தோன்ற அளவுக்கு அந்த சொத்தை பத்தி சொல்லிக் கொடுத்தாராம் மணக்கால் நம்பி ஆளவந்தாருக்கு. அதை சொல்றதுக்கு அவர் கீதையைத்தான் கை கொண்டாராம். 18 அத்தியாயம் கீதை, 18 நாள் ஒரு அத்தியாயமா சொன்னார். அது கேட்க அந்த கீதையிலே சொல்லப்பட்டதான தத்துவம், அதிலே பேசப்பட்டதான பரதத்துவமான எம்பெருமான், அந்த எம்பெருமான் கடைசியில எல்லா சாஸ்திரார்த்தத்தையும் உபதேசிச்சு கடைசியில மொத்தத்துக்கும் சர்வசாரமாக சரணாகதி என்கிறதான இந்த உயர்ந்த சம்பிரதாயத்தை சர்வசரமான ஸ்லோகத்தினாலே சொல்லிக் கொடுத்த விஷயத்த அதை கேட்க ஆஹா, எப்பேற்பட்ட சொத்து, எப்பேற்பட்ட சொத்தான பெருமாள், இந்த பெருமாளை நான் விட்டேனே, இந்த பெருமாளை விட்டேனேன்னு ஆள வந்தார். அழுது கொண்டே அந்த மணக்கால் நம்பியினுடைய திருவடியை பிடிச்சுக்க மணக்கால் நம்பி ஆளவந்தாரிடத்தே சொல்றாரப்பா, இந்த சொத்தை எல்லாம் ஒரு இடத்துல பார்க்கலாம் வரையான்னார். அவன் சம்பிரதாயமான சொத்தை பார்க்கலாம், சம்பிரதாயத்துக்கு தெய்வமா இருக்கிற சொத்தை பார்க்கலாம் வரையான்னு கேட்டார். ஆஹா வரேன்னார். அப்படியே கைப்பிடிச்சு அழைச்சுட்டு போனார். ஸ்ரீரங்கத்திலே திருவரங்கன் திருவடியில கொண்டு போய் சேர்த்துட்டார். அவர் என்ற எம்பெருமானை சேவிச்சா அப்படியே சாட்சாத்து சர்வேஸ்வரன் ஸ்ரீ ராமபிரான் ஆராதித்த பெருமாள்னு ஆராத அருளமும் பதிந்த கோயில், அம்புயத்தோன் அயோத்திய மன்னர்க்கு அளித்த கோயில், சோழாத தனியீரன் தொழுத கோயில், துணையான வீட்டனருக்கு துணையாங்கோயில், சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோயில், செழுமலையின் முதல் எழுத்து சேர்ந்த கோயில், தீராத வினையனைத்தும் தீர்க்கங்கோயில், திருவரங்க அனத்திரழும் கோவில் தானே. பெரிய கோயில் என்று சொல்லும்படியாய், பெரிய பெருமாள் என்று சொல்லும்படியான குடதிசை முடியை வைத்து குடதிசை பாதம் நீட்டி வடதிசை பெண்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளந்தை என்று சொல்லும்படியான திருவரங்கனை சேவிக்கிறார். ஆபாதஜோட மனுகூய ஹரிம்சயானம் மத்திய கபீரபிகிதொரு முதிதாந்தராத்மான திருப்பானாழ்வார் அனுபவிச்ச ரீதியிலே ஆளவந்தார் திருவரங்கனை திருவடியிலிருந்து திருவடி வரைக்கும் நாகத்துணை கிடந்த எம்பெருமானை சேவிச்சு கண்ணால கண்ணீர் விட்டு அப்பவே அந்த பெருமாளிடத்திலே தான் உபதேசமாக பெற்றான பிரபத்தி என்கிறதான அந்த சரணாகதிய திருவரங்க திருவடிகளே கொண்டாராம். ஆத்மாவை சமர்ப்பிச்சுட்டார். நிர்பயரா நிர்பரா பரம சந்தோஷனாக அப்படியே தன்னுடைய குமாரர்கள் 4 பேரை அழைச்சிட்டு போயிருந்தார். அவளையும் அப்படியே மணக்கால் நம்பியை முன்னிட்டு எம்பெருமான் திருவடியிலே சரணாகதியை பண்ணி வச்சு இந்த திருவரங்கன் மகாநிதியாய் நம்முடைய பூர்வாச்சாரியால் கொடுத்ததான பாரத தேசத்துக்கே பெரிய சொத்தா வேதசாரமான திருவரங்கன் திருவடியிலேயே அப்படியே அதை விட்டு வேற எங்கேயும் போக ஸ்ரீரங்கத்திலேயே அதுல இருந்து நித்தியாசம் பண்ணிட்டு
அங்கேயே சன்னியாச ஆசிரமத்தை சுவீகரிச்சுண்டு அப்படியே வெளியிருந்தார். அந்த சமயத்துல எம்பெருமான் ரங்கநாச்சியாரையும் ஸ்ரீ ரங்கநாதனையும் குறித்து ஸ்ரீ ஆளவந்தார் 2 ஸ்தோத்திரங்கள் பண்ணினார். அதுல ஒண்ணு சதுஸ்லோகின்னு சொல்றது. அது பெரிய பிராட்டியான ரங்கநாச்சியார் சாட்சாத் மகாலட்சுமி நம்முடைய சம்பிரதாயத்துக்கு 2வது ஆச்சாரியா இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியார பத்தினதான ஸ்லோகம். பொருளகார போதையாய் நமக்கு உபாயமாயும் உபேயமாயும் இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியார பத்தி ரங்கநாச்சியார பத்தி 4 ஸ்லோகங்களினாலே அருளி செய்கிறார். காந்தஸ்தே புருஷோத்தமன்னு தொடங்கி 4 ஸ்லோகங்கள். அது பிராட்டியனுடையதான ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யங்களுடையதான பெருமையெல்லாம் சொல்லி தாயார்னா யாருன்னு காட்டுறது. தாயாரை பத்தி வேதம் சொன்னது என்ன, ஆகம சாஸ்திரங்கள் சொன்ன என்ன, இத்தியாத புராணங்களே காட்டினது எல்லாத்துக்கும் சாரமாய் 4 ஸ்லோகங்களினாலே காட்டினார். அது எப்படி பின்னால பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யம் என்று சொல்லி பகவத் விஷயத்திலே 4 அத்தியாயத்தினாலே ஸ்ரீபாஷ்யத்தை உலோகத்துக்கெல்லாம் அருளி செய்தாரோ, அதே போல ஸ்ரீபாஷ்யத்திலே பெருமாளை பத்தி சொன்ன விஷயத்தை எல்லாம் இங்கே தாயாரை பத்தி சொன்னதாக 4 ஸ்லோகத்தை பெரிசா வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. இது தாயாரை பத்தி சொன்னதான ஸ்ரீபாஷ்யம். இது ஸ்ரீபாஷ்யக்காரர் பெருமாளை பத்தி சொன்னதான ஸ்ரீபாஷ்யம். இது ரொம்ப சுருக்கமா இருக்கும், அது விஸ்தாரமா இருக்கும். ஆளவந்தாருடைய சதுஸ்லோகியிலே அந்த சுருக்கமான சதுஸ்லோகி 4 ஸ்லோகமா இருந்தாலும் பிராட்டியை பத்தின அத்தனை பெருமைகளையும் நிசந்தேகமாக இனிமேல் மற்றொருவர் வேறு விதமாக கிரகிச்சுக்க முடியாதபடிக்கு, தப்பா அர்த்தம் பண்ண முடியாதபடிக்கு அவ்வளவு அழகா சொல்லியிருக்கார் என்றால் சொல்லுவா பிராட்டி. அதனால தாயாரை பத்தி சொல்லக்கூடிய அத்தனை புராண ஸ்லோகங்கள் உண்டு, இல்ல வேறவே சொல்லியிருக்கு தாயார. எல்லாத்துக்கும் ஈடாக ஸ்ரீ ஆளவந்தாருடைய 4 ஸ்லோகத்தை சம்பிரதாயத்தை சத்தியா நாம் எல்லாம் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி தாயாரை பத்தி சொன்னார். அடுத்தது அதே போல ஆளவந்தார் ஸ்தோத்திரம்னு சொல்ல முடியாத ஸ்தோத்திர ரத்னம் 64 ஸ்லோகத்தினாலே சாதிக்கிறார் மேற்கொண்டு. அதுல இப்போது பின்னாலே ஸ்ரீபாஷ்யம்னு சொன்னோமே, பாஷ்யக்காரர் எழுதினது, அது பெருமாளை பத்தி சொன்னதான 4 அத்தியாயம்னு சொன்னா, இது ஸ்ரீ ஆளவந்தார் ஸ்தோத்திர ரூபமாக நம்ம சம்பிரதாயம் என்ன, ஸ்ரீ விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம் என்ன, ஸ்ரீ வைஷ்ணவாருடைய சித்தாந்தம் என்ன, பிரபத்தி சம்பிரதாயம் என்னங்கிறத ஆளவந்தார் ஸ்தோத்திரத்தினாலே ஆளவந்தார் சாதிக்கிறார். இது ஸ்தோத்திர ரத்னம்னு பேரு. அது ஆளவந்தார் ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். அத நம்முடைய அவர் தம்முடைய பிரதான மானசீகமான முக்கிய ஆச்சாரியரான ஸ்ரீமன் நாதமுனிகளை முதல்ல ஆரம்பிச்சு பராசர பிரம்மர்ஷி பண்ணி வச்ச உபகாரம் கொஞ்சம் இல்ல நெஞ்சம் இல்லைன்னு அவரை கொண்டாடி, நம்மாழ்வாரால்தான் நம்ம சம்பிரதாயம் கிடைச்சதுன்னு சொல்லி நம்மாழ்வார் மாதாபிதாயுதய சமயாவிபூதி சர்வதேவ நியமேன வதன்வயானாம், அப்பா செய்யும் சகாயம் என்ன, அம்மா செய்யும் சகாயம் என்ன, இன்னும் குழந்தைகள் பந்துக்கள் மனைவி மற்றவாள்லாம் செய்யக்கூடியதான எல்லா சகாயம் என்ன, எல்லா சகாயத்தையும் செய்யக்கூடியது நம்மாழ்வாருடையதான திருவாய்மொழி, நம்மாழ்வாருடைய திருவடிகள் என்பதாக சொல்லி அந்த நம்மாழ்வாருடைய திருவடிகளை தியானிச்சிருந்து அப்படியே தலைமையில கை கூப்பினாராம். நம்மாழ்வாரிடத்துல எவ்வளவு பக்தி. அந்த அப்படியே தலைமையில ஆளவந்தார் கைய கூப்பினா தலைமையில ஏதோ 2 திருவடி தெரிஞ்சுதான். தொட்டு தொலைவி பார்க்கிறார். ஆகா, எப்பேற்பட்ட திருவடிகள். நம்மாழ்வார நினைச்ச மாத்திரத்தினாலே, நம்மாழ்வாரிடத்திலே பக்தியினாலே உருக்கமாக தியானம் பண்ண மாத்திரத்தினாலேயே நம்ம சிரசு மேலே எந்த திருவடிகள் பிரகாசிக்கிறதுன்னா வேதாந்தங்களிலே பிரகாசிக்கும்படியான அப்பேற்பட்ட ஸ்ரீவப்பதியான நாராயணனுடைய திருவடி தாமரைகள்னா நாம் சிரசிலே தொட்டு நாம் அனுபவிக்கும்படியா கிடைச்சதேன்னு அடுத்த ஸ்லோகத்துல என்மூர்த்திமே ஸ்ருதி சிரஸ்வஜ பாதியஸ்மின் அஸ்மின் மனோரதபத சகலஸ்வமேதி ஸ்தோஷ்யாவின குலதனன் குலதெய்வ தந்தது பாதாரவிந்த அரவிந்த விலோச்சனசிய. நம்முடைய குலதனமா இருக்கக்கூடிய குல தெய்வத்தினுடைய திருவடிகளை நான் தொட்டு அனுபவிக்கும்படியாக வல்லவா பெற்ற பேரு நீ நம்மாழ்வார தியானம் பண்ணதனாலே என்பதாக பரமானந்தப்பட்டு அந்த திருவடிகளுடையதான விஷயமாக திருவடிகளே தான் ஆத்மசமர்ப்பணம் பண்ணதான பிரபத்தி சம்பிரதாயத்தை பெருமாள்னா யாரு, தாயார்னா யாரு, அனந்தகரோட விஸ்வசேனாள்னா யாரு, நாம் யாரு, நாம் பெருமாளுக்கு செய்ய வேண்டியது என்ன, நம்முடையதான இழப்பம் என்ன, நம்முடையதான ஆக்கிஞ்சன்யம் என்ன, இந்த ஆக்கிஞ்சன்யத்தை கூட வச்சுட்டு நம்மிடத்திலே ஒரு கைமுதலும் இல்லை, ஒரு சொத்தும் இல்லை, ஒரு பத்தும் இல்லை,
ஒரு சாமர்த்தியம் இல்லை, ஒரு சக்தி இல்லை, ஞானம் இல்லை. ஆனா இதையும் கூட வச்சுட்டு பெருமாள் திருவடியிலே பிரானே நான் அனன்யகரியாயிருக்கேன், அகிஞ்சனாயிருக்கேன், பரம அசக்தனாயிருக்கேன், சம்சாரத்துல எத்தனை ஜென்மங்கள் உழந்து கொண்டிருப்பேன், உன்னுடைய திருவருளுக்கு நான் இப்பொழுது பாத்திரமாக வேணும், இந்த சொத்தை நீயே எடுத்துக்கணும்னு சொல்லி ஆத்மாவை சமர்ப்பிப்பதான அபுராதிஷு யோகி கோபிவா குணத்தோசானி யதா ததாவிதா இதயம் தவ பாதபத்மயோ அகமத்யைவ மயா சமர்ப்பிதா. நான் ஆத்மஸ்வரூபத்தை பற்றி ஞானியா இல்லை, என்னுடைய ஆத்மா என்ன வஸ்துன்னு எனக்கு தெரியல. அது ஒருவேளை இந்த சரீரமே தான் ஆத்மாவோ என்னவோ, எனக்கு அனுபவிச்ச வரைக்கும் நான் பார்த்தா எனக்கு ஆத்மா வேற சரீரம் வேறன்னு தோணவே இல்லை. அதனால நான் அனுபவிக்கிற இந்த சரீரமே தான் ஆத்மாவோ, இல்ல இந்த ஆத்மாவுக்குள்ளே இருக்கிற பிராணனோ இந்திரியங்களோ, இல்ல அது வேற எதுவாகனா இருக்கட்டும், அது இருக்கிறபடி இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அது இருக்கிறபடி இருக்கிறதே, அந்த ஆத்மாவை உன்னிடத்திலே நான் சமர்ப்பிக்கிறேன். அதற்கு மேல எனக்கு ஆத்ம ஞானம் இல்லை. ஆனா சம்சார கேசங்களுக்கு அஞ்சி உன்னுடைய சரணாரவிந்தத்திலே இந்த ஆத்மாவை சமர்ப்பிச்சு, இந்த ஆத்மா உனக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறது பெரிய புருஷார்த்தமான ஆச்சாரியால் சொல்லி கொடுத்த அம்சத்தை மனசுல வச்சுட்டு இந்த ஆத்ம ரக்ஷா சமர்ப்பம், இந்த ஆத்ம ரக்ஷா ஆத்மாவை ரட்சிக்கிறதான பாரம் உன்னுடையது என்பதால் சொல்லி சமர்ப்பிக்கிறேன் என்பதால் சாதிக்கிறது. அப்படி சொல்லி இதை சமர்ப்பிக்கிறதும் நான் சமர்ப்பிக்கிறேன்னு இல்ல, இது என்னாலே செய்யக்கூடியது இல்ல, எதையும் செய்து கொள்விப்பவன் நீயானபடியினாலே இந்த பிரபத்தி என்கிறதான இந்த ஆத்மா சமர்ப்பிப்பதான இந்த காரியத்தையும் நான் செய்தேன்னு கூட சொல்லிக்க முடியாது. இதானே இதெல்லாம் நீயே செய்து கொண்டதான பரம அனுகிரகம் என்பதாக சொல்லி இந்த ஆத்ம சமர்ப்பணத்தை அங்க பண்ணார். மமநாதயதஸ்யோசியம் சகலம் தத்தி தவைவ வாதவா நியதஸ்வவிதி பிரபுத்ததி ரசவா என்று சமர்ப்பயாமிது. நான் என்ன என் பொருள் என்று நான் என்ன உன்னிடத்திலே சமர்ப்பிப்பேன், எல்லாம் உன் பொருளாய், எல்லாம் உனக்காய், எல்லாம் நீ பேரும் ஆனந்தமாய் இருப்ப, நான் என்னோட சமர்ப்பிச்சேன்னு நினைப்பு கூட நினைச்சுக்க முடியாத இந்த ஆத்மவத்துவ உன்னுடைய ஆனந்தத்துக்காக உன்னுடைய திருவடியிலே நீயே சேர்த்தித்துக் கொண்டாய்த்துறானேன்னு சொல்லி சரணாகதி பண்ணாராம். இந்த சரணாகதி சாஸ்திரத்தை தான் பின்னால் ஸ்ரீபாஷ்யகாரர் சரணாகதி கத்தியத்திலே கொஞ்சம் காட்டினார். அதைத்தான் சுவாமி தேசிகன் பூர்வபக்ஷ சித்தாந்தங்கள் எல்லாம் பண்ணி சொல்ல வேண்டிய அம்சங்கள் எல்லாத்தையும் விவரிச்சு, இன்னும் இந்த பிரபத்தி சம்பிரதாயம் காது வழியா பரவிந்திருந்ததுனால வாய் வழியா வந்ததிலே எத்தனையோ கலக்கங்கள் ஏற்பட்டதுனாலே அந்த கலக்கங்கள் இனிமேலும் தொடர்ந்தால் இந்த சம்பிரதாயமே இல்லாம போயிடும்னு அதை ஸ்ரீமத் ரகசியதாரம் முதலான விசாரமான கிரந்தங்களினாலே இந்த நமக்கு இந்த குரு பரம்பரையிலே பிரதான அம்சமான பிரபத்தி சம்பிரதாயத்தை நமக்கு உபதேசிச்சு கொடுத்துருக்கார். இதுக்கு எல்லாத்துக்கும் மூலம் என்ன, அன்னைக்கு ஆள வந்தார் அருளை செய்ததான ஸ்தோத்திர ரத்னம் என்னும்படியான உத்தம கிரந்தம் தான். எப்படி மணக்கால் நம்பியினாலே உபதேசம் பண்ணப்பட்டு மணக்கால் நம்பியினுடைய அனுகிரகத்தினாலே எம்பெருமானுடைய திருவடியிலே தஞ்சமாக புகுந்த ஸ்ரீ ஆளவந்தாரே ஸ்ரீ வைஷ்ணவ லோகம் அப்படி பாராட்டி, ஆஹா எப்பேற்பட்ட ஆச்சாரியர், ராஜாவா இருந்தவன் அடுத்த க்ஷணத்திலே சகலத்தையும் உதறிட்டு அதே தேசத்துல ஒரு பிக்ஷாண்டியா சுத்துறாருன்னா அப்போ அவருடையதான வைராக்கியம் என்னவா இருக்கும். ராஜ்யமும் அவர் சம்பாதிச்சது ஞானத்தினாலே சம்பாதிச்சது, அது ஒன்னும் சண்டை போட்டு சம்பாதிக்கல, பரம்பரை சொத்து இல்ல, கலகம் வஞ்சனையினாலே பிடுங்கின்ற சொத்து கிடையாது. தன்னுடைய உயர்ந்த வேதாந்த ஞானத்தினாலே சம்பாதிச்ச ராஜ்யத்தை வைராக்கிய ஞானத்தினாலே ஒரு க்ஷணத்திலே உதறிட்டு ஒரு பிக்ஷுவாக திருவரங்கன் திருவடியே சர்வ பிரதானம், இதுவே எல்லா சொத்து, இதுவே ராஜ்யம், இவருக்கு கைங்கரியம் பண்ணிண்டு இப்படி ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனாக ஒரு சன்னியாசியாக சுத்துறது பெரிய புருஷார்த்தம்னு இறங்கி வந்தாருன்னு அது ஒரு அப்படியே சில நாள்லயே மகா பிரசித்தி அடைஞ்சு போயிட்டாரு. அவர் ராஜாவா இருந்ததுனாலே பிரசித்தி, இப்பொழுது உத்தம ஸ்ரீ வைஷ்ணவனாய் பெரிய ஆச்சாரியராய் ஸ்ரீமன் நாதமுனிகள் கொண்டாடி அவர் ஏற்படுத்தின ஆச்சாரியராகிட்டார்ன்றதுனாலே ஆள வந்தார சட்டுன்னு வைஷ்ணவ லோகம் பெரிய ஆச்சாரியனா ஏற்றுண்டெடுத்து அவருடைய ஞானம் என்ன, உபதேசம் என்ன, அனுஷ்டானம் என்ன, வைராக்கியம் என்ன, ரங்கநாதனிடத்திலே அவர் உருகி கதறி ரங்கநாதனை சேவிக்கிற அந்த சக்தி என்ன, எல்லாம் ஆழ்வாருக்கு சமானமா இப்படி இருக்கிற அவருடைய பெருமையை பார்த்து அப்படியே லோகமே வைஷ்ணவால் எல்லாரும் அவரையே பிரதான ஆச்சாரியரா அப்படி ஏற்றுண்டா. அப்படின்னா அதுக்காக ஆள வந்தாருக்கு நிறைய சிஷ்யாள், ஒவ்வொரு சிஷ்யாலும் ஒரு ரத்தனமா வந்து சேர்ந்து ஆள வந்தாருக்கு. ஆளவந்தாருடைய பெரிய
ஒரு அனுகிரக விசேஷத்துல நிறைய விஷயால் வந்து சேர்ந்தா. அதுலயும் ரொம்ப முக்கியமாக பல பேர் உண்டுனாலும் ஆளவந்தார் குறிப்பாக ஒரு 5 பேரிடத்திலே ரொம்ப அபிமானமா அந்த 5 பேருக்கு உபதேசங்கள் விசேஷமா சொல்லி கொடுப்பார். ஏன்னா பின்னால அந்த 5 பேரை கொண்டு ராமானுஜரிடத்திலே உபதேசம் பண்ணும்படியாக வாய்ச்சது. திவ்ய ஞானமுடையவாள் உத்தம சிஷ்யால முதலியே கண்டு அவளிடத்திலே அந்த பொறுப்பை ஒப்படைக்கும்படியாக அவளுக்கு அனுகிரகம் பண்றது உண்டு. அந்த ரீதியிலே பெரிய நம்பிகள் என்று சொல்லும்படியாகும் ஒரு ஆச்சாரியர், பெரிய திருமலை நம்பிகள் என்று சொல்லும்படியாக ஒரு ஆச்சாரியர், திருக்கோட்டியூர் நம்பி என்று சொல்லும்படியாக ஒரு ஆச்சாரியர், திருமாலையாண்டான்னு சொல்லுவா. அவர் திருமாலரின் ஜோலையை சேர்ந்தவர். திருமாலையாண்டான்னு சொல்லுவா அவர் ஒருத்தன். திருவரங்க பெருமாளரையர்னு சொல்றது. ஆளவந்தார் ஆழ்வார்னு சொல்லுவா. இந்த சுவாமி ஆளவந்தாருடைய திருக்குமாரரே தான் இவர். ஆளவந்தாருடைய கடைசி குமாரர் இவர். அவரை திருவரங்க பெருமாள் அரையர்னு சொல்லுவா, ஆளவந்தார் ஆழ்வார்னு சொல்லுவா. அவரிடத்திலே அபிமானமாக இப்படி 5 பேரிடத்துல இந்த சம்பிரதாயத்தினுடைய சாஸ்திரார்த்தங்கள் எல்லாத்தையும் விசதமா சொல்லி கொடுத்திருந்தாலும் குறிப்பாக பெரிய நம்பிகள்னு சொல்லும்படியான ஆச்சாரியர்களிடத்துலதான் பெரிய நம்பிகள் அவரிடத்துலதான் இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை விசேஷமாக துவயமந்திரார்த்த விவரணமாக நன்னா சொல்லி கொடுத்திருந்தார். பிரபத்தி சம்பிரதாயம் எல்லாம் துவயமந்திரத்துலதான் நிட்ட, அதை கொண்டுதான் விசாரிக்கணும். அந்த துவயமந்திரார்த்தத்தினுடைய விசேஷத்தை எல்லாம் பெரிய நம்பர்கிட்ட ஒப்படைச்சிருந்தார். சரமஸ்லோகம் திருமந்திரம் இதை கொண்டு இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை விசாரமா உபதேசம் பண்ணியிருந்தார் திருக்கோட்டியூர் நம்பி நடத்துல. ஸ்ரீமத் ராமாயணத்தை கொண்டு சரணாகதி சாஸ்திரத்தை விஸ்தரிச்சிருந்தார் பெரிய திருமலை நம்பிகள்னு சொல்லும்படியான ஆளவந்தாருடைய பேரன்னா அவர் பெரிய திருமலை நம்பிகள்ன்றவர். ஆளவந்தாருக்கு 4 புத்திரர்கள். அதுல தெய்வத்துக்கரசு நம்பி அப்படின்னு ஒருத்தர் உண்டு, அரச நம்பின்னு உண்டு. அதுல தெய்வத்துக்கரசு நம்பி அவருடைய புத்திரர் தான் திருமலை நம்பிகள். ஆளவந்தார் காலக்ஷேமம் சொல்லிட்டு இருந்தார், பகவத் விஷய காலக்ஷேமம் சாதிக்கிறார். அதுல வரைச்சே 3ஆம் பத்து வந்தது. அதுல 3ஆம் திருவாய்மொழி வந்தது. திருவேங்கடமுடையான பத்தி பதிகம். அது ரொம்ப உசத்தியான பதிகம். ஆளவந்தார் சாதிக்கிறார், ஒழுவில் காலமெல்லாம் உடனாய் மண் ஒழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் எழிகுரலரு திருவேங்கடத்து எழில்கள் சோதி என்ற தந்தைக்கு எனக்கு பரம்பரையாக எங்க வம்சத்துக்கு பிதாவா இருக்கிறவர், எங்களுக்கு குலதெய்வமா இருக்கிறவர் சாட்சாத் திருவேங்கடமுடியானாச்சு. இந்த திருவேங்கடமுடியானிடத்திலே மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும், அடிமை செய்ய வேணும், வழுவிலா அடிமை செய்ய வேண்டும், மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும், காலமெல்லாம் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும், ஒழுவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி அடிமை செய்ய வேணும் நாம் அப்படின்னு ரொம்ப ஒருக்கமா சொல்றாரு. பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், பக்கத்திலேயே இருந்து கைங்கரியம் பண்ணணும், தப்பில்லாம கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும், அவனை தவிர வேற ஒரு இடத்துக்கு போகக்கூடாது, எப்பவும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும், சர்வதேசத்திலும் பண்ணணும், சர்வ காலத்திலும் பண்ணணும், சர்வாவஸ்தையிலும் பண்ணணும்னு பகவத் கைங்கரியத்தை பரமபதத்துல ஆசைப்படுற மாதிரி திருவேங்கடமுடியானுக்கு கூடவே இருந்து எல்லா காலத்திலும் கைங்கரியம் பண்ணணும். ஆளவந்தார் நம்மாழ்வார் ஆசைப்பட்டார். நமக்கும் ஆசையாத்தான் இருக்கு. ஆனா இருக்கிறதோ ஸ்ரீரங்கத்துல. திருவேங்கடமுடியானுக்கு அதுகளே இருந்து அவனை சேவிச்சிருந்து ஒரு கைங்கரியம் பண்றதுக்கு ஒரு கொடுப்பனை கிடைக்காதா அப்படின்னு ஆளவந்தார் ரொம்ப அழுதாராம். ஒரு நாள் காலக்ஷேமம் சாதிச்சுட்டே இருக்குச்சே, திருவேங்கடமுடியான நினைச்சு அப்படியே கண்ணீரமா இந்த பகவத் விஷயம் சாதிச்சாராம். அதை கேட்டு இருந்தார் அவருடைய பேரன், அதாவது திருமலை நம்பிகள்னு சொல்றது வர ஸ்ரீசைல போறேன்னு பின்னாடி சொல்லுவார். அந்த நம்பிகள் உடனே புறப்பட்டாராம். ஆச்சாரியன் ஆசைப்பட்ட கைங்கரியத்தை அடியன் இப்பவே போய் ஏத்துக்கிறேன்னு ஆச்சாரியனுடையதான காலக்ஷேபத்துல ஆளவந்தார் ஆசைப்பட்ட கைங்கரியத்தை செய்யறதுக்காக உடனே புறப்பட்டு திருமலைக்கு வந்துட்டாராம். திருமலையிலேயே இருந்து பெருமானுக்கு கைமியம் பண்ணியிருந்தார். இப்ப கூட அதனால பெரிய திருமலை நம்பிகளுக்கு பார்க்கலாம். இப்போ பிரம்மோத்சவம் நடக்கிறது பெருமாளுக்கு. திருமலையில திருவேங்கடமுடியானுக்கு பிரம்மோத்சவம் நடந்துட்டு இருக்கு. இங்க இந்தியன் டைம் பார்த்தால 9 o'clock நைட் 9 o'clock அதை டெலிகாஸ்டும் பண்றா. அநேகமா நீங்க கூட அங்க பாக்குறீங்களோ.
ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல்னு சொல்லி SCBC சேனல்னு TTD தேவஸ்தானத்தினுடைய டெலிகாஸ்ட். அந்த டெலிகாஸ்ட் போது அழகா பிரம்மோத்சவம் பூரா பெருமாள் கிட்ட காமிச்சு திருமலை பூரா விசேஷமா காமிக்கிறா. ரொம்ப விசேஷம், சேவிச்சாலே ரொம்ப கொடுப்பனேன். எந்த திருவேங்கடத்தை நினைச்சாலே சொன்னாலே விசேஷமும் அதை டிவியில பார்த்து நினைச்சு பார்த்தா மாதிரி சந்தோஷப்படுறது ஒரு பெரிய கொடுப்பனேன். அதை டெலிகாஸ்ட் வந்து அந்த டெலிகாஸ்டுக்கு வித்வான்கள்லாம் வர்ணனை கொடுக்குறா. அதுல அடியனும் நாளைக்கு போறாங்க. செவ்வாய்க்கிழமை இங்க இந்தியன் டைம் பிரகாரம் செவ்வாய்க்கிழமை நைட் 9 o'clock நாளைக்கு கருடோத்சவம் டெலிகாஸ்ட் வர்ணனைக்கு அடியனும் போறேன். அதுக்கு மறுநாள் காலத்தால 9 மணிக்கு அனுமத் வாகனம் டெலிகாஸ்ட், அந்த வர்ணனைக்கும் போறேன். நான் பெருமாள் கூப்பிடுற ரொம்ப சந்தோஷமா சொல்றதுக்காக அடியனையும் கிடைச்சிருக்கு போறேன். நான் இதுக்கு சொன்னேன், பெருமாள் திருவேங்கடமுடையானுடைய பிரம்மோத்சவ சமயம் இப்போ அப்ப திருவேங்கடமுடையானை பத்தி பேசுறோம். புரட்டாசி மாசமாவும் இருக்கு. ஒளிவில் காலம் எல்லாம் ஆள வந்தார், ஆசைப்பட்ட கைங்கரியத்தை பெரிய திருமலை நம்பிகள் அங்க போய் ஏத்துட்டு இருந்தார். அப்படி அந்த பெரிய திருமலை நம்பிகள் கிட்டதான் பின்னாலே பாஷ்யக்காரர் ஸ்ரீமத் ராமாயணத்தை 18 முறை காலக்ஷேபம் பண்ணி ராமாயணத்தினாலே இப்போ இந்த பாரத தேசத்தினுடைய 4 வேதத்துக்கும் சாரமா வேதத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் உபபிரமணம் பண்ணும்படியான ஸ்ரீமத் ராமாயணம் பரிபூர்ணமான சரணாகதி சம்பிரதாயத்தை சொல்ல சாஸ்திரம்தான் என்பதை 18 முறை நல்லா அவரிடத்திலே கேட்டு ஸ்ரீ பாஷ்யக்காரர் தன்னுடைய ஹிருதயத்திலே நிறுத்திண்டு இந்த சம்பிரதாயத்தை ஸ்ரீமத் ராமாயணம் வழியாகவும் பிரச்சாரம் பண்ணினார் என்று பின்னாடி சொல்ல போறோம். அப்படி ஆள வந்தார். அவர் வழியாக ஸ்ரீமத் ராமாயணத்தை கொடுத்தார். அதாவது பெரிய திருமலை நம்பிகள் வழியாக ஸ்ரீமத் ராமாயணம் சரணாகதி சாஸ்திரம்னு காட்டினார். துவயத்தின் வழியாக இது நம்ம சம்பிரதாயம் சரணாகதி சம்பிரதாயம்னு காட்டினார். அத பெரிய நம்பிகள் வழியா கொடுத்தார். இன்னும் திருக்கோட்டியூர் நம்பின்னு சொல்லுவா. அவரிடத்துல திருவட்டாட்சரன் சரம ஸ்லோகம் அதனுடைய சர்வசாஸ்திரம் அதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் ஒப்படைச்சு அது பின்னால் ராமானுஜருக்கு கிடைக்கும்படியாக பிரபத்தி சம்பிரதாயத்தை அந்த வழியாகவும் காட்டி கொடுத்தார். திருமாலை ஆண்டான்னு அந்த திருமாலை ஆண்டான்னு சிஷ்யத்திலே திருவாயுமொழியினுடைய வியாக்கியானத்தெல்லாம் சொல்லி அவரிடத்துல நம்மாழ்வார் திருவாயுமொழிகளை சாதிச்சதெல்லாம் இந்த சரணாகதி சம்பிரதாயம் தான் அப்படின்னு அந்த சாஸ்திரார்த்தத்தை திருமாலை ஆண்டான் வழியாக அப்படி ஒப்படைச்சிருந்தார். ஆளவந்தார் ஆழ்வார் அவரிடத்துல திருவாயுமொழிய பிரச்சாரம் பண்ணும்படி, ஏன்னா திருவாயுமொழியின் அர்த்தம் ஒரு விஷயமா இருந்தாலும் திருவாயுமொழிய அனுசந்தானமா அதை பிரச்சாரம் பண்றது ரொம்ப முக்கியம். பிரபத்தி சம்பிரதாயம் நிக்கணும்னா ராமாயணம் நிக்கணும், திருவாயுமொழி நிக்கணும். அப்பதான் நிக்கும். துவயம் நிக்கணும், சரமஸ்லோகம் நிக்கணும், திருவட்டாட்சரம் நிக்கணும். அதனால இந்த அம்சங்களை எல்லாம் ஒவ்வொரு சிஷ்யாள் வழியா ஒப்படைச்சிருந்தார். அதுல அந்த திவ்ய பிரபந்தம் அது நிலைக்கணும்ன்றதுக்காக அது ஆளவந்தார் வழியா ஒப்படைச்சிருந்தார். ஆளவந்தார் ஆழ்வார்னு சொல்லும்படியான திருவரங்க பெருமாள் அரையர் இடத்துல ஒப்படைச்சிருந்தார். அதனால்தான் அவர் ஆளவந்தார் ஆழ்வார்னு சொல்றது. ஏன்னா திவ்ய பிரபந்தத்துல அவ்வளவு ஈடுபாடு, திவ்ய பிரபந்த பிரச்சாரத்துல அவ்வளவு ஒரு துடிப்பு. அவர் வழியா தான் திவ்ய பிரபந்தம் பின்னால இன்னும் ஒரு பெரிய பெருமையெல்லாம் அடைஞ்சு பிரசித்தியெல்லாம் அடைஞ்சது. அதனாலதான் பார்த்தா அவரை தான் அரையர்னு முதல் அரையரா வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே சொன்னார். அவருக்கு திருவரங்க பெருமாள் அரையர்னு பேரு. அந்த அவர் வழியா தான் திவ்ய பிரபந்தம் பின்னாடி பெரிய பிரசித்தியெல்லாம் அடைஞ்சது. ராமானுஜரும் அவரிடத்துல தான் திருவாயுமொழியை கேட்டார். பெரிய நம்பல் கிட்டத்துல அவர் 1000 பெரிய திருமொழி ஏற்பாடுலாம் கேட்டிருந்தாலும் திருப்பியும் திருவாயுமொழி அத்தியனம் பண்றதுக்கு குறிப்பாக ஆளவந்தார் ஆழ்வாரிடத்துல போய்தான் அத்தியனம் பண்ணார் ஸ்ரீ ராமானுஜர். இப்படி பின்னால ராமானுஜருக்கு இவ வழியா வந்தது. இப்ப ஆளவந்தாருக்கு என்ன கிடைச்சிருக்கு, இது வரைக்கும் நான் பார்த்ததுல ஆளவந்தாருக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, அவர் சிறு வயதிலேயே ஸ்வயம் மேதாவியா இருந்து மகாபாஷ்ய வட்டரிடத்துல வேதாந்த சாஸ்திரம் தவிர மற்ற சாஸ்திரங்கள் எல்லாம் அதிகரிச்சுருந்தாலும் அந்த மற்ற சாஸ்திரங்கள் அதிகரிச்சதும் வேதாந்தத்தை சந்தையா சொல்லித்தான் கையில வச்சிருந்ததும் அவருக்கு ஸ்வயமே வேதாந்த சம்பிரதாயம் மனசுல உபதேசம் அன்னிக்கே ஒரு நாதமுனிகளுக்கு அனுகிரகத்தினாலே ஸ்வயமே ஹிருதயத்துல இருந்தது. அந்த அந்த வேதாந்த சாரம் ஹிருதயத்துல இருந்ததை வச்சுட்டு தான் மகாபாஷ்ய வெட்டத்துல வாசிச்சுட்டு ஒரு 14 வயசு பையனா இருந்தாலும் ஆக்கி ஆழ்வானம் போய் 14 வயசுல ஜெயிச்சுட்டார். அத்வைத சம்பிரதாயத்தை ஜெயிச்சுட்டார். ராஜசபையிலே ஜெயிச்சார். அப்படி ஒரு மேதாவியா இருந்தார். இப்போ
இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தையும் ஸ்ரீ மணக்கால் நம்ம கிட்ட கேட்ட பிறகு அவருக்கு இப்ப கையில என்ன வந்திருக்கு, பிரபத்தி சம்பிரதாயம் கிடைச்சுடுத்து. மணக்கால் நம்பி வழியாகவே இன்னும் நாதமுனிகளுடைய சிஷ்யா கீழத்தாழ்வான் மேலையத்தாழ்வான் அவா சிஷ்யாள் வழியாக ஸ்ரீ ஆளவந்தாருக்கு திவ்ய பிரபந்தமும் கையில வந்து கொடுத்து. நம்ம சம்பிரதாயம் 3 விஷயம் முதல்ல நாதமுனிகளத்துல 3 விதமா இருந்தது. ஒண்ணு திவ்ய பிரபந்த சம்பிரதாயமா, திவ்ய பிரபந்தம் சரணாகதி சம்பிரதாயம் தான். அடுத்தது இந்த சரணாகதி சம்பிரதாயம் என்று சொல்லும்படியா பிரபத்தி என்கிறதான உபாய அனுஷ்டானத்தை பிரபத்தி பண்ணும் பிரகாரம் என்ன, அதனுடைய விஸ்தாரம் என்ன, இதெல்லாம் மணக்கால் என்ற வழியா ஆளவந்தாருக்கு வந்து கொடுத்து. இன்னொன்னு யோக சம்பிரதாயம். இந்த யோக சம்பிரதாயமும் ஆளவந்தாருக்கு வரணும். மணக்கால் நம்பி சொல்லி வச்சிருந்தார். இந்த யோகத்துல ரொம்ப கெட்டிக்காரர்கள் நிறைய பேர் இருந்தா, சிஷ்யாள் நாதமுனிகளுடைய சிஷ்யாள் நிறைய பேர் இருந்தா. ஆனா அவ எல்லாரும் ஒருத்தரா திருநாட்டுக்கு வெளியாச்சு. இன்னும் ஒருத்தர் தான் பாக்கி இருக்கார். குருகைக்காவலப்பன்னு வேறு. சோழ தேசத்துல வீரநாராயணபுரம்னு சொல்ல முடியாத ஆளவந்தாருடைய அவதார தலத்திலிருந்து கொஞ்ச தூரத்துல கங்கை கொண்ட சோழபுரம்னு ராஜேந்திர சோழன் கட்டினதான கங்கை கொண்ட சோழபுரம்னு ஒரு கோவில் ஒண்ணு இருக்கு. அந்த கோவிலேருந்து அந்த கோவில் வாசல நின்று பார்த்தா கொஞ்ச தூரத்துல தெரியும் இந்த குருகைக்காவலப்பன் கோவில். அந்த குருகைக்காவலப்பன் ஒரு சின்ன கிராமம் அது. அந்த ஊர்ல குருகைக்காவலப்பன் இருக்க. அந்த ஊர்ல இருக்கிற அந்த சுவாமிக்கு தான் இப்போ நாதமுனிகள் சொல்லி கொடுத்ததான யோகம் மொத்தம் அவர்கிட்ட தான் இருக்கு. நம்ம இடத்துல பிரபத்தி சம்பிரதாயத்தை வாங்கியாச்சு. நாதமுனிகளுடைய அனுகிரகத்தினாலே திவ்ய பிரபந்தம் நன்னா காப்பாத்தி ஆளவந்தாருக்கு வந்துடுச்சு. பிரபந்தம் வந்தாச்சு, பிரபத்தி சம்பிரதாயம் வந்தாச்சு, யோக சம்பிரதாயத்தையும் நீங்க சம்பாதிச்சுட்டீங்கன்னா நாதமுனிகளுடைய அப்படியே அபராவதாரம் தான். அப்படியே நாதமுனிகள் இன்னும் இருக்கார், நாதமுனிகள் இன்னும் இருக்கார். நாதமுனிகளுடைய மொத்தமும் அப்படியே இன்னொரு உருவமா ஆளவந்தாரா கிடைச்சுட்டார். ஒண்ணு பண்ணும், அந்த குருகைக்காவலப்பனிடத்துல போய் யோக சம்பிரதாயத்தை தெரிஞ்சுக்கணும், அதனால யோகாபியாசம் அவரிடத்துல போய் கத்துக்கணும்னு சொன்னார் அவர். உடனே ஆளவந்தார் ரொம்ப ஆசையா போறார். ஆஹா, நம்ம தாத்தா எவ்வளவு பெரிய யோகீஸ்வரரா இருந்தார், அவரிடத்துல நம்ம அவ சிஷ்யால் இன்னும் இருக்கா, நம்ம யோகத்தை கத்துக்கலாம்னு போறார். குருகைக்காவலப்பன் சன்னதிக்கு போறார். குருகைக்காவலப்பன் அப்ப யோகத்துல இருக்கார். சரி கொஞ்ச நேரம் ஆகட்டும், யோகம் கலைஞ்சு அப்புறம் அனுஷ்டானத்துக்காக எள்ளி ஆகும், அந்த சமயத்துல அவரிடத்துல போலாம்னு சொல்லி அவர் யோகத்துக்கு இருந்தது கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல ஒரு சிவத்தோரமா சுவாமி ஆளவந்தார் கட்டி நின்றுட்டு இருந்தார். சரி சுவாமி வரட்டும்னு காத்துட்டு இருந்தார். பார்த்தா குருகைக்காவலப்பன் திடீர்னு கண்ணு முழிச்சாராம். கண்ணு முழிச்சு கை தட்டி கூட்டாராம். இங்க யாராவது சொட்டை குலத்தார் வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டாராம். சொட்டை குலம்னா ஆளவந்தாருடைய குலம் தான். அது நாதமுனிகளுடைய குலத்துக்கு சொட்டை குலம்னு ஒரு பேர். பல குலங்களுக்கு என்ன பேரு தெரியும், ஆனா காரணம் நிறைய பேருக்கு தெரியாது. கிடாம்பின்னு சொல்லுவா, நடாதூர்னு சொல்லுவா, கந்தாடைன்னு சொல்லுவா, சொட்டை குலம்னு சொல்லுவா. இப்படி நிறைய ரொம்ப நம்ம பெரியவாளுடைய பழைய வம்சத்துக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கு. நல்லான் சக்கரவர்த்தி இப்படி எல்லாம் சொல்றது உண்டு. சிலதுக்கெல்லாம் காரணம் தெரிஞ்சிருக்கு, சிலதுக்கெல்லாம் காரணம் தெரியல. அது சொட்டை குலத்தார்னு பேரு. அவர் இந்த நாதமுனியுடைய வம்சத்துக்கு ரொம்ப காலமாவே சொட்டை குலம்னு பேர் உண்டாம். அந்த சொட்டை குலத்தார் இங்க யாராவது உண்டோ அப்படின்னு கேட்டாராம். உடனே அரியேன்னு போனார் இவர். ஓஹோ அப்பா அப்படியா, ரொம்ப சந்தோஷம்னா. அப்படியே ஆச்சாரியனுடைய பேரனா, ரொம்ப சந்தோஷம். நாதமுனியுடைய பேரன்னு ஆளவந்தாரத்துல அவ்வளவு பரிவு. என்ன நாதமுனிகள் தானே பேர்பட்ட வசந்த ஆச்சாரியருடைய சிக்ஷராஜ குருகைக்காவலப்பன், யோகாபியாசத்துல சூரர். என்ன வந்தான்னு கேட்டார். இது மாதிரி இந்த திருவடியில யோகாபியாசம் கத்துக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சார் மணக்கால் நம்பி. எங்க தாத்தாவுடைய சொத்து உங்ககிட்ட இருக்காம், அதை பெற்றுக்கலான்னு வந்தேன் அப்படின்னார். அவர் சொன்னார், இது ரொம்ப ரகசியமானது, ரொம்ப வசதியானது, ஏதோ திடீர்னு கேட்டா வந்த காலத்துல சொல்லி கொடுத்துட கூடாது. இத ரொம்ப ஆர்வத்தோட பலமுறையும் இப்ப ரொம்ப நெருங்கி பலமுறையும் பிரார்த்திச்சு சுஷ்ரூஷ பண்ணி பெற வேண்டிய வசந்த ஒரு சூக்ஷ்மமான அம்சமாச்சு. அது ஏதோ வந்தான் போனான்னு கேட்டு சொல்லித்தரக்கூடாது அப்படிங்கிற அபிப்பிராயத்துல அவர் என்ன சொன்னார், ஏன்பா நீ ஒண்ணு பண்ணு, வரப்போற தை மாசம்
அப்ப தை மாதம் புஷ்ய நட்சத்திரம் குரு புஷ்ய யோகம்னு சொல்லுவா. அது ரொம்ப விசேஷம். அது அந்த சமயத்துல உபதேசம் பண்ணா ரொம்ப நல்லது. ஆனா நான் அன்னைக்குதான் நிர்யாணம் பண்ணிக்க போறேன், அன்னைக்குதான் பரமபதத்துக்கு போக போறேன். அந்த அன்னைக்கு கொஞ்சம் முன்னாடி வந்தேன்னா உனக்கு இந்த யோகத்தினுடைய சூக்ஷ்மங்கள்லாம் சொல்லி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தார் அவர். எப்படி இருக்கு பார்த்தோ இல்லையோ, அவளா யோகாபியாசம்னு கிளாஸுக்கு போறா, விழுந்து எழுந்து பிறண்டு ஏதோ 1-2 யோகாசனத்தை கத்துக்கிறதுக்குள்ள அவளுக்கு போக முடியாம போறது, தலை நடத்தி போறது, கடைசி வரைக்கும் ஏதோ ஆசனங்கள்லயே காலம் ஓடி போறது ஒரு ஆயுசு. அவரோ புரோகிகாவலப்பன் சொல்றார், இந்த யோக சாஸ்திரத்தையே உனக்கு நான் பரமபதத்துக்கு புறப்படுறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வந்தேன்னா மொத்தமா கொடுத்து விடுறான்னு அவர். அது எப்படி கொடுக்க முடியும்? அதுதான் உண்மையான யோகீஸ்வராருடைய சாமர்த்தியம். அது உண்மையான யோகீஸ்வரா அந்த யோக சாஸ்திரத்தை கொடுக்கச்சே தங்களுடைய அனுகிரகத்தினாலே அந்த சிஷ்யனுக்கு அந்த யோகமானது தெரிஞ்சு கொள்ளவும் தெரிஞ்சுக்க முடியும், அனுஷ்டிக்க முடியும், சித்தியும் அடைஞ்சிட முடியும். அந்த மாதிரி அவ அப்படியே அதை டிரான்ஸ்பரே பண்ணிடுவா. அவ இந்த சரீரத்துல இருக்கிற யோக சக்கரங்கள்லாம் அவளுக்கு தெரியுமோ இல்லையோ, அதனால அந்த யோக சக்கரங்கள் தன்னிடத்துல இருக்கிற அந்த யோக சக்கரங்களுடையதான சக்தியெல்லாம் அந்த உபதேசம் பண்ணச்சே அதை அப்படியே கொடுத்துருவா, அந்த சிஷ்யனுக்கு கொடுத்துருவா. அதுபோல அந்த சிஷ்யனுக்கு கொடுக்கச்சே அந்த சிஷ்யனுடையதான அந்த ஹிருதயத்துல, அதனால இருக்கிற சிஷ்யனுடைய அந்த புருவ மத்தியில, அந்த சகசிராரத்துல, இதுல எல்லாம் இந்த அதை டிரான்ஸ்பர் பண்ணுவா பாருங்க. அந்த டிரான்ஸ்பர் பண்ணச்சே அது அந்த சிஷ்யனுக்கு சிக்கை இருக்கணும். அந்த சிக்கை இல்லைன்னா அவளால டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. அதுதான் அதனுடைய சூக்ஷ்மம். அதனாலதான் சிக்கை ரொம்ப அவசியம்னு சொல்லி வச்சிருந்தார். அது சிகை அப்படிங்கிறது பின்னாடி இந்த ஆக்ஞா சக்கரத்துக்கு நேர பின்னால் இருக்கும். அது ஆனால் இந்த ஆக்ஞா சக்கரத்திலே தன்னுடையதான சக்தியினாலே அந்த ஆக்ஞா சக்கரம்ன்றது நெத்தி போட்டுக்கு மத்தியத்துல இருக்கும். அது அந்த மத்தியத்துல இருக்கிற தன்னுடைய ஆக்ஞா சக்கரத்திலேருந்து இந்த ஆக்ஞா சக்கரத்துக்கு அவர் அந்த யோக சாஸ்திரத்தை, யோக சக்தியை, யோக உபதேசத்தை அப்படி கொடுக்கச்சே அது அந்த சிரஸ்ல தங்கி இருக்கணும்னா அது பின்னாடி நல்லா முடிச்சு போட்டு அந்த சிரத்தை கட்டுக்கோப்பா வச்சிருக்கணும். அதுக்காகத்தான் சிகை ரொம்ப முக்கியம்னு. சிகை அந்த அம்சத்திலயும் முக்கியம். அது இன்னும் சில அம்சங்கள்லயும் சிகை முக்கியம். முக்கியமா அந்த யோக சாஸ்திரத்தை ஆச்சாரியங்களிடத்தை பெற்றுக்கச்சே அது ரொம்ப முக்கியம். அது அதனால சிகையினுடைய அம்சம், சிகையினுடைய பிராதானியம் பாரத தேசத்துல எதனால இருக்குன்னா இதனாலையும் உண்டு, இன்னும் சில பெருமைகளும் உண்டு. அது அளவந்தார் சிகைன்னா தெரியுமோ இல்லையோ, குடுமி. சிகைன்னு தமிழ்ல சொல்லுவான். அப்படின்னு சிகைனா எதோ சொன்னாலும் சில பேருக்கு தெரியாம போயிடும். அளவந்தார் அவரிடத்திலே பெற்றுக்கிறாருன்னா அது பாரு எப்படி சொன்னார். நீ நான் திருநாட்டுக்கு கிளம்ப போறேன், கிளம்புறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி வந்தா சொல்லி கொடுத்துருவான். அவ்வளவு ஈஸியான்னு, அவ்வளவு ஈஸி தான் அது. அது அந்த யோகத்தை ஜெயிச்ச வாளுக்கு அதை அடுத்த வாளுக்கு கொடுக்கறது அவ்வளவு ஈஸி. அந்த பெற்றுக்கிற வாளுக்கு அதுக்கு உண்டான தகுதி வேணும். அளவந்தார் சரி ஆச்சாரிய நியமனம், அவர் சொல்லச்சே தான் வரணும். அதனால சரி அவர் சொல்லச்சே வரலான்னு அவர்கிட்ட அங்க என்ன புறப்படுறாரு. புறப்படுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கேட்கிறாரு. அடியனுக்கு ஒரு சந்தேகம். தேவரோ யோகத்துல எழுதியிருந்தது, நானும் தேவர் கண்ணில் படக்கூடாதுன்னு தள்ளி செவத்து வரமா அந்தண்ட பக்கம் நின்று இருந்தேன். அது எப்படி தேவர் சொட்டை குலத்தார் யாரான வந்திருக்கீங்களான்னு திடீர்னு முயற்சின்னு கேட்டேன் அப்படின்னு கேட்டார் அவர். அதுக்கு அவர் சொன்ன பதில் அற்புதமான பதில். அது அவர் சொன்னார், அப்பா எனக்கு ஹிருதயத்துல கண்ணன் தான் தெய்வம், நான் அந்த கண்ணனை தான் தியானம் பண்ணிட்டு இருப்பேன், அவன் என்னோட பேசுவான், நான் அவனோட பேசுவேன், அவர் கண்ணனை பத்தி நிறைய லீலைகள்லாம் அவர் காட்டுவார், நானும் பார்த்துட்டு இருப்பேன், என்னோடய சந்தோஷமா என்னோடய பரிமாறிட்டு இருக்கிறவன் கண்ணன். அந்த கண்ணன் தனியாகவும் இல்ல, நப்பின்ன பிராட்டியோடு தான் ஹிருதயத்துல எனக்கு சேவை சாதிச்சுட்டு இருக்கான். அந்த நப்பின்ன பிராட்டியும் கண்ணனுமா ரொம்ப சந்தோஷமா இருந்த சமயம் அது. அதை நான் சேவிச்சுட்டு இருந்தேன். அந்த சமயத்துல நீ வந்துட்ட. கண்ணன் என்ன பண்ணாரு தெரியுமோ இல்லையோ, நப்பின்ன பிராட்டிய தள்ளிட்டு கொஞ்சம் தள்ளு, நம்ம குழந்தை வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீ இருக்கிற பக்கமே பார்த்து திரும்பி பார்த்துட்டே இருந்தார். அதை வச்சுதான் கண்டுபிடிச்சான். அது எப்படின்னா, அந்த நாதமுனிகள் வம்சத்திலே வந்த ஒரு குழந்தை ஒருத்தன் வந்து நிக்கிறான்றத குருவைக்காவலப்பனுடைய ஹிருதயத்திலே அப்பொழுது அவருக்கு சாட்சாத்கார அனுபவத்தை கொடுத்து கொண்டிருந்த கண்ணன் தான் பிராட்டியோட இருக்கச்சே அந்த பிராட்டியையும் கூட
ஒதுக்கி வச்சுட்டு இந்த குழந்தை வந்திருக்கிறது திரும்பி திரும்பி பார்த்து சந்தோஷப்பட்டு இருந்தாராம். இத தன்னுடைய ஹிருதயத்திலேருந்து பார்த்துட்டு இவ்வளவு கண்ணன் பிராட்டிய காட்டும் பிராட்டிய விட இன்னொருத்தர் இடத்துல ஆசை வைக்கிறதா இருந்தா அது எங்க நாதமுனிகளுடைய வம்சத்துலதான் அவ்வளவு ஆசை வைப்பாருன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் கேட்டேன், எங்க நாதமுனிகளுடையதான வம்சத்தை சேர்ந்தவா இங்க வந்திருக்கேளான்னு கேட்டு சொட்டை குலத்தார் ஆரியனும் உண்டோன்னு கேட்டான்னாரும். என்ன விஷயம் பாருங்க. நாதமுனிகளுடைய பெருமை, நாதமுனிகளுடைய கிருஷ்ண பக்தி, அவரிடத்துல கிருஷ்ணன் வச்சிருக்க ஆசை, அந்த கிருஷ்ணனை இவர் தான் இந்த குருகை காவலப்பன் ஹிருதயத்திலே கொண்டு சாட்சாத்கரிச்சுட்டு இருக்கிற அந்த பெருமை, அதுவும் போக அந்த கிருஷ்ணனும் பின்னையோட சேவை சாதிச்சுட்டு இருக்குச்சு. அந்த பின்னையும் மீறி கிருஷ்ணன் இப்படி எட்டி பார்க்கிறார். ஒரு நாள வந்தாருன்னு ஒருத்தர் வந்திருக்காரு, நாதமுனி வம்சத்துல இருந்து ஒருத்தர் வந்திருக்காருன்னு எட்டி பார்க்கிறாருன்னா என்ன பெரிய விஷயம் இருக்கு. இதோட அமிர்தமான விஷயமே கிடையாது. அப்படி அமிர்தமான சமாச்சாரம். ஆள வந்தார். அப்படியா, ரொம்ப சந்தோஷம், சுவாமி நியமிச்சபடியே வரேன். நானு குரு புஷ்ய யோகம் தை மாசம் பௌர்ணமி அன்னைக்கு 12 மணிக்கு அபிஜித் முகூர்த்தத்துக்கு சுவாமி திருநாட்டுக்கு முன்னாடி அவரு சொல்றாரு பாருங்க, நல்லா யோகாபியாசம் பண்ணின்னு நல்ல கொட்டாபலி மாதிரி இருக்கார். அவர் சொல்றாரு, நான் குரு புஷ்ய யோகம் தை மாசம் பௌர்ணமியில நான் பரமபதத்துக்கு போக போறேன், நீ அப்ப அதுக்கு முன்னாடி வா. என்னமோ அமெரிக்கால மெட்ராஸுக்கு இன்னும் பிளைட் டிக்கெட் வாங்கி வச்சுட்டு இருக்க மாதிரி பேசுறார். அப்படி ஆச்சாரியாள் ஆதவனிகளுடைய சிஷ்யர் அப்படியான அப்பேற்பட்டவா சம்பிரதாயத்துல அனாயாசமா பரமபதம் தான் கையில வச்சுட்டு இருக்கிறவா. அப்பேற்பட்ட ஆச்சாரியாள் என்ன பண்ணார், அதுக்கப்புறம் ஆள வந்தா ஸ்ரீரங்கத்துக்கு திரும்பி வந்துட்டார். ஸ்ரீரங்கத்துல நாதமுனிகள் அப்ப ஏற்கனவே ஏற்படுத்தி வச்சிருந்ததான திருவத்தியன உற்சவம்னு ஒண்ணு நடந்துட்டு இருந்தது. திருவத்தியன உற்சவம்னா ராப்பத்துன்னு இப்பெல்லாம் சொல்றோம். நாதமுனிகள் நம்மாழ்வாரிடத்துல இருந்த ஆசையில நம்மாழ்வாருடையதான திவ்ய பிரபந்த லோகம் பூரா பரவணும்னா இதுக்கு பெஸ்ட் வழி என்னன்னா அதை கோவில்ல சேர்த்தணும். வெறும் ஆண்கள்ல உட்கார்ந்துட்டு நானும் திருவாய்மொழி சொல்றேன், நானும் திவ்ய பிரபந்தம் சொல்றேன்னு சொன்னா அது அப்படியே மங்கி போயிடும். அது ஏதாவது கச்சேரி பாட்டு மாதிரி அலைப்பாயுதேன்னு 2 தலைமுறைக்கு பாடின்னு இருப்பா. அப்புறம் அந்த பாட்டே அதுக்கப்புறம் அது போயிடும். இது மாதிரி ஏதாவது பாட்டா போயிட போறது. இது சம்பிரதாயமா வரணும்னு நம்ம ஆதவனிகள் பெருமாள திவ்ய பிரபந்தம்னாலே அது அர்ச்சாவதாரத்துல ஈடுபட்டு ஆழ்வார் அனுசந்தானம் பண்ணதை அதை கோவில்ல கொண்டு சேர்த்துடணும்னு அதை கொஞ்சம் நாதமுனிகள் என்ன பண்ண அதை கோவில் சம்பிரதாயமா மாத்தி வச்சார். அதுக்காக ஒரு ராப்பத்து அத்தியன உற்சவம்னு ஒண்ணு ஏற்படுத்தினார். அதுவும் ஸ்ரீரங்கத்துல வைஷ்ணவாளுக்கெல்லாம் பிரதான ராஜதானியா இருக்கும்படியான ஸ்ரீரங்கத்துல அத்தியன உற்சவத்தை ஏற்படுத்தினார். அந்த அத்தியன உற்சவத்துல திருவாய்மொழி பாடும்படியா தினமும் ஒரு 11 பாசுரம் பாடும்படியா ஏற்படுத்தினார். அந்த மாதிரி திருவாய்மொழி உற்சவமா நடத்தினார். அந்த திருவாய்மொழி உற்சவம் நாதமுனிகள் ஏற்படுத்தினது ஆளவந்தார் காலத்துல நடந்துட்டு இருந்தது. அது நடந்துட்டு இருந்துச்சு. அதுல ஒரு பாசுரம் வரும். அதுல விடமுடையரவில் பள்ளி விரும்பி நான் சுரும்பலற்றும் தளமுட வயல் அனந்தபுர நகர் புகுது மின்னே. அதாவது திருவனந்தபுர பாசுரம். அதுல திருவனந்தபுர பாசுரத்துல அப்ப அபிநயம் பண்ணிட்டு இருக்கார், அரையார் அபிநயம் பண்றார். பெருமாள் திருவோலக்கம் ரங்கநாதன் சன்னதி 1000 கால மண்டபத்துல ஆச்சரியமா எல்லாரும் சூழ்ந்து இருக்கிறா வைஷ்ணவாள். அந்த பாசுரத்தை அபிநயமா ஆழ்வாருடைய அபிப்பிராயத்தை காட்டிண்டு அந்த பாசுரம் திருவனந்தபுரம் கெடுமிடராயெல்லாம் கேசமா என்னன்னு பதிகம். அதுல நடனின் ஓனவர்கள் உள்ளியர் நாம் உமக்கரிய சொன்னோம். திருவனந்தபுரத்துக்கு இப்பவே புறப்படுங்க. திருவனந்தபுரத்துல போய் பெருமாளை சேவிச்சு ஒரு கையை கூப்பினா போறோம். அதுவே ஜன்ம சாஃபல்யம், அதுவே மோட்சத்துக்கு ஹேத்து. அதை விட ஒரு ஜீவன் என்ன வசதியா பண்ண போறான். உடனே கிளம்புங்கோ, நாம் உமக்கரிய சொன்னோம். என்ன நான் சொல்றது புரியுதா? இவ்வளவு தூரம் உபதேசம் பண்ணனே உங்களுக்கு புரியுறதான்னு நான் கேட்கல, அந்த பாசுரத்துல வருது. நாம் உமக்கரிய சொன்னோம் நடனின் ஓனவர்கள் உள்ளீர் நாம் உமக்கரிய சொன்னோம். இன்று போயே புகுதிராகல் எழுமையும் ஏதம் சாரா குந்து நேர மாடமாடே குறுந்து சேரு செருந்தி புன்னை இன்னிக்கே போங்கோன்னர் விடமுடையரவில் பள்ளி விரும்பி நான் சுரும்பலற்றும் தடமுட வயல் அனந்தபுர நகர் புகுதும் இன்றே இன்னிக்கே புறப்படுங்கோன்னு இந்த பாசுரம் இப்படி வரும். அது
நடவினோ நாம் உமக்கரிய சொன்னோம். என்ன சொல்றது புரியுதா? இன்னைக்கே புறப்படுங்கோ அப்படின்னு நம்ம ஆழ்வார் கேட்கிற மாதிரி வரும். அந்த அரையர் என்ன பண்ண, அவர் பாட்டு பாடுறாரா, அளவந்தாருடைய குமாரர் தானே அவர் அரையர். அவர் தான் அவர் அபிநயம் பண்ணுச்சு. அவர் சபைய பெருமாளத்திலே பாடிட்டு இருக்க, அபிநயம் பண்ணுச்சு. நான் உமக்கரிய சொன்னோம். பெருமாளை பார்த்து சொல்லக்கூடாது. ஏன், நான் சொல்றது உனக்கு புரியுதான்னு பெருமாளை பார்த்தா சொல்றது. அதனால அவர் என்ன பண்ணார், சபையை பார்த்து அவரை ஒரு தூரத்துல நின்றுண்டு நாம் உமக்கரிய சொன்னோம் நடவினோ நாம் உமக்கரிய சொன்னோம்னு அவர் பாட்டு கையாட்டி பாடினார். அவர் கையாட்டின இடத்துல ஆளவந்தார் தான் உட்கார்ந்துட்டு இருந்தார். ஆளவந்தார் அந்த பாசுரத்தை ரொம்ப அபிநயமா கேட்டுட்டு இருந்தவருக்கு என்ன பெருமாள் நம்மளை பார்த்து ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு, திருப்பி சொல்றாரு இந்த அரையார், நம்மளையே சொல்றாரு. இன்று போகுதிராக இன்னைக்கே புறப்படுங்கன்ற பார்த்தார். அவர்தான் திருவத்தியான உற்சவம் முடிஞ்சது. பெருமாள் சொல்ற, இது ஏதோ சகுனமா இருக்கு, நிமித்தமா இருக்கு, போய் திருவனந்தபுரத்தை இது வரைக்கும் சேவிக்கலாமோ, அதனால திருவனந்தபுரத்துக்கு பெருமாள் வரணும்னு அங்க அனந்தபுரத்துல ஆசைப்படுறாரு போல இருக்கு. அது ரங்கநாதன் உத்தரவாயிடுத்து. இங்க நேரம் கிளம்பிட்டாரு, திருவனந்தபுரத்துக்கு போயிட்டார். இவர் பெருமாள் உத்தரவுன்னு நினைச்சு திருவனந்தபுரத்துக்கு போனவர் திருவனந்தபுரத்துக்கு போய் பெருமாளை சேவிச்சா விட்டுதான் ஞாபகம் வந்தது. அடாடா தை மாசமா இருக்கு, இதோ 2 நாள்ல குரு புஷ்யம் வந்துடுத்து. நம்ம குருவைக்காவலப்பன் சோழ தேசத்துல வீரநாராயணபுரத்துல கங்கை கொண்ட சோழபுரத்துல என்ன இப்ப இருக்கணும். ஆனா விட்டுட்டோமே. இனிமே நடந்து போய் குருவைக்காவலப்பன் எங்க பாக்குறது, பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் ரொம்ப குருவைக்காவலப்பன் இருப்பாரா, சேவிக்கணும் ரொம்ப ஆசையா வர இருப்போம். ஆனா குருவைக்காவலப்பன் சொன்ன பிரகாரம் அவர் குரு புஷ்யத்துல இவர் சிஷியர் வரலன்னா வராட்டா போறார். என்ன பெருமாள் சங்கல்பம் இவ்வளவுதான், பரமபுரத்துக்கு கிளம்பி போயிட்டாரு. அப்புறம் ரொம்ப கிளேசம் ஆளவந்தாருக்கு. அடாடா நம்ம நாதமுனிகளுடைய பெயர்பட்ட வசந்த யோக சம்பிரதாயத்தை விட்டுட்டோமேன்னு ரொம்ப கிளேசமா இருந்தது. ஆனா அந்த கிளேசம் இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் இருக்கு. ஏன்னா அன்னைக்கு ஆளவந்தார் வழியா வந்திருந்ததுன்னா எப்படி நாதமுனிகளுடைய வேதாந்த சம்பிரதாயம் கிடைச்சதோ, எப்படி ஆழ்வார் சம்பிரதாயம் கிடைச்சதோ, நாதமுனிகள் வழியா கிடைச்சதோ, அதே மாதிரி யோக சம்பிரதாயமும் இன்னி வரைக்கும் கிடைச்சிருக்கும். ஆனா பெருமாள் வேற விதமா சங்கல்பிச்சு விட்டார். அது அன்னைக்கு அந்த நடவினோ நமர்கள் உள்ளே நாமக்கரிய சொன்னோம்னு ஆழ்வார் பாசுரத்தினால அப்படி ஏற்பட்டு போச்சு. ஆக இனிமே இந்த பிரபத்தி சம்பிரதாயத்துக்கு இந்த யோக சம்பிரதாயம் இருந்து சகாயம் பண்ணித்தான் பிரபத்தி சம்பிரதாயத்துக்கு ஒரு பெருமை. பிரபத்தி சம்பிரதாயம்னு அதனாலதான் யோகத்தினாலதான் பலிக்கும் என்ற ஒரு அம்சம் தேவையில்லை அப்படின்னு பெருமாள் சங்கல்பிச்சுட்டார் போல இருக்கு. அதனால இன்னி வரைக்கும் நம்ம சம்பிரதாயத்துல அப்படி ஒண்ணும் பெரிய யோகேஸ்வராள் பெரிய சித்தியெல்லாம் அடைஞ்சவா அப்படின்னு பெரியவாள்லாம் சில பேருக்கு ஏதோ யோக சம்பிரதாயத்துல அனுகிரகத்தினால சில ஆச்சாரியாள் வழியா வேற வழியா கிடைச்சிருந்தாலும் ஆளவந்தாருக்கு பின்னாலே பாஷ்யக்கார் வழியா தேசிகன் வழியா இந்த யோக சம்பிரதாயம் அப்படின்றது உபதேசமா வரல. பாஷ்யக்காரரும் பெரிய யோகீஸ்வரர்னு தான் சொல்றா, ஆளவந்தாருமே பெரிய யோகீஸ்வரர் தான் சொல்றா. அது சுவாமி தேசிகன் தான் கேட்கவா வேண்டாம், அவர் யோகத்தினால சித்தியெல்லாம் அடைஞ்சிறார். ஆனா இத ஒரு சம்பிரதாயமா அடுத்த வாழ்க்கை கொடுக்கறது கிடையாது. அவளுக்கு சுயமே அந்த யோகம்ன்றது பகவத் அனுகிரகத்தினாலே வந்தாலும், அவதார புருஷான்றதுனாலே அவளுக்கு சுயமாவே இருந்தாலும், எப்ப நாதமுனிகளுக்கு அடுத்தது ஆளவந்தாருக்குன்னு சிஷ்யாள் பரம்பரை உபதேச பரம்பரையில வரலையோ, இதுவே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி இதை மறைச்சுட்டா. அதனால நம்ம சம்பிரதாயத்துல யோகம்ன்றது ஒரு உபதேசமா நித்திய அனுஷ்டானத்துல வச்சுக்கல. யோகம் பண்ணக்கூடாதுன்னு இல்ல, ரொம்ப வசதி தான். ஆனா இந்த யோகத்தினாலே எப்படி பக்தி யோகத்தினாலே பெருமாள் அடையலாம், பிரபத்தி யோகத்தினாலேயும் பெருமாள் அடையலாம். எந்த 2 விதம் உண்டோ இல்லையோ, அதுல பக்தி யோகத்தினாலே பெருமாள் அடையிறதுன்ற வழி நமக்கு வேண்டாம். ஏன்னா அது ரொம்ப பெரிய வழி. அது எல்லாரும் அதுல இறங்கினா தத்தளிச்சு போயிடுவா. தத்தளிச்சு போயிட்டு அது மாதிரி தத்தளிக்கிறோம்னு தெரிஞ்சுக்காம பக்தி யோகம் நாங்கள்லாம் பெரிய யோகீஸ்வரான்னு பிரபத்தி யோகத்தை இதை கொஞ்சம் எளப்பமா நினைச்சிருவாளோ, என்ன திருவள்ளுவோ தெரியல. அதனால யோக சம்பிரதாயம் அடியோடு மறைஞ்சு போயிடுச்சு நம்ம சம்பிரதாயத்துல. அதுக்கெல்லாம் மேற்பட்டதான், அதுக்கெல்லாம் மீடா யோகத்தினாலே சாதிக்கக்கூடியதான பிரபத்திங்கிறதான வசந்த சம்பிரதாயம் ஆளவந்தார் வழியா இன்ன வரைக்கும் கிடைச்சுட்டு இருக்கு.
இதுல ஸ்ரீ ஆளவந்தார் இப்படி நாதமுனிகளுக்கு திருப்பேரனா அவதரிச்சு பின்னால பெரிய வேதாந்தியாகி பெரிய ராஜ்யத்தையும் சம்பாதிச்சு அத்தனையும் மணக்காலம் இருந்த உபதேசத்தினாலே ஒரு க்ஷணத்திலே எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு ரங்கநாதனே எல்லாம் தெரியும்னு சொல்லி திருவரங்கத்துக்கு வந்து பெருமாள் திருவடியிலே சரணாகதியும் பண்ணி அதே ஸ்ரீரங்கத்திலேயே வைஷ்ணவாளுக்கெல்லாம் பிரதான குருவாக இருந்து ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய பிரதான ஆச்சாரியராக இருந்து பிரபத்தி சம்பிரதாயத்தை அனுஷ்டிச்சு காட்டிண்டு தானே எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிண்டு ஒரு பெரிய ஆச்சாரியாக காலக்ஷேபங்கள்லாம் சாதிச்சுட்டு எழுந்தருள் இருந்த அந்த காலத்திலையும் இந்த யோக சம்பிரதாயத்தை மிக்ஸ் பண்ணிட்டார் அப்படின்ற வரைக்கும் இப்போ ஆளவந்தாரை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். இதுல ஸ்ரீ ஆளவந்தாருடையதான திவ்ய சூக்திகள் அதை கொஞ்சம் தெரிஞ்சுட்டா ஆளவந்தாருடைய திவ்ய சரித்திரத்தை ஓரளவு முடிச்சுட்டு விடலாம். நம்ம ஆளவந்தார் முதலே சொன்னோம், பிராட்டியினிடத்துல அப்பிராட்டிய பத்தினதான மொத்த சாஸ்திரார்த்தங்களையும் சுருக்கமா 4 ஸ்தோத்திரங்கள் 4 ஸ்லோகங்களினாலே அருள் செய்தார். சதுஸ்லோகின்னு சொல்லுவோம். அதை வரதவல்லபா ஸ்தோத்திரம் கூட சொல்றது உண்டு. ரங்கநாச்சியார் விஷயமா அனுஷ்டிச்சது, அது அனுசந்திச்சது. அதே போல ஸ்தோத்திர ரத்னம்னு அருளி செய்தார்னு பார்த்தோம். இது போக கீதார்த்த சங்கரம்னு கீதையினுடைய அர்த்தத்தை மணக்காலம் இடத்துல கேட்டாரோ இல்லையோ, அது மணக்காலம் இடத்துல கேட்டாரு. கீதைக்கு உலகம் பூரா அர்த்தம் சொல்றா. அவளுக்கு என்னென்ன அர்த்தம்லாம் சொல்ல முடியுமோ எல்லா அர்த்தத்தையும் கீதை ஸ்லோகத்தை வச்சு சொல்லி போடுறா. அந்த கீதைக்கு அந்த அர்த்தம்லாம் பொருந்துமா, அது முன்ன பின்ன எல்லா இடத்துக்கும் பொருந்துற மாதிரி அர்த்தம் சொல்ல முடியுமா, இதெல்லாம் அவளால ஒன்றும் நிர்வகிக்கவே முடியல. கீதா பாக்கிறதுக்கு வேணா சுமார் 700 ஸ்லோகம் இருக்கே வழியா, உள்ள புகுந்து வெளியில வரதுக்குள்ள பார்த்தான்னா எவ்வளவு வேணா அர்த்தம் சொல்லலாம். அதனாலதான் பாருங்க, அந்த ஆனந்தா சொல்றாரு, அத்வைதானந்தா சொல்றாரு, போதானந்தா சொல்றாரு, அவர் சொல்றாரு, இந்த சாமியார் சொல்றாரு, அந்த சாமியார் சொல்றாருன்னு பார்த்தோன்னா உலகம் பூரா கீத பிரச்சாரத்துல இருக்கு. பெருமாள் என்ன சொன்னார் அதுதானே முக்கியம். அவாவா என்னென்ன வேதாந்தத்தெல்லாம் சொல்லலாமோ எல்லாத்தையும் கீதையில சேர்த்து சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதுவும் முக்கியமா அந்த காலத்துல சங்கராச்சாரியர் கீதைக்கு அர்த்தம் சொல்லி என்ன பண்ணிவிட்டார், பெருமாள் என்ன சொல்லியிருக்கார் கீதையிலன்னா சர்வ சந்நியாசத்தை தான் சொல்லியிருக்கார். அதுதான் வந்து கீதையில முக்கியமா சொல்லியிருக்கார். அந்த சந்நியாச ஆசிரமத்தினாலே மோட்சம்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி கடைசியில எல்லா அனுஷ்டானத்தெல்லாம் விட்டுட்டு எல்லா வைதிக கர்மாக்களையும் விட்டுட்டு அப்படியே சன்னியாச ஆசிரமத்திலே சர்வ எல்லாத்தையும் திறந்து பத்தற்று நிலையில அப்படியே பிரம்மத்தை நானே பிரம்மம்னு தியானம் பண்ணா அதுதான் மோட்சம், அதுதான் கீதையில சொல்லியிருக்குன்னு ஒரு வழியா கொண்டு போய் எங்கேயோ விட்டுட்டாரு. அவருடையதான வியாக்கியானம், அவருடையதான சிஷ்ய சமிருத்தி, அவருடையதான அந்த வாக் பலம், அவருடைய தேஜஸ் எல்லாத்தையும் பார்த்து எல்லாரும் அதே தான் நினைச்சுட்டா. இது போக சங்கரர் மாத்திரம் வியாக்கியானம் பண்ணாருன்னு மாத்திரம் இல்ல, அது சங்கர பாஷ்ய சுவாமி தேசிகன் நாள்ல சொல்லச்சே பெரியவா சொல்றா மொத்தம் 96 வியாக்கியானம் இருந்துதான் கீதைக்கு. கீதைக்கு மாத்திரம் தேசிகனே எடுக்கிறார். சந்தி தேவன் ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணிருக்கார், நாராயணன் ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணிருக்கார், சங்கரர் வியாக்கியானம் பண்ணிருக்கார், பாஸ்கரர் வியாக்கியானம் பண்ணிருக்கார், அவர் நாட்டர் வியாக்கியானம் பண்ணிருக்கார், எடுக்கிறாரு. மொத்தம் 96 வியாக்கியானம் வந்து நான் தேசிகன் நாள்ல. அவர் தாத்திரை சந்திரிக்கான்னு கீதைக்கு பாஷ்யம் பண்ணிருக்கார் தேசிகன். கீதா பாஷ்யத்துக்கு பாஷ்யம் பண்ணிருக்காரு. அது சொல்லிச்சு அவ்வளவு வியாக்கியானங்கள் அப்படின்னா பார்த்துக்கோங்க. அப்படின்னு எவ்வளவு ஆச்சாரியால், எவ்வளவு சிஷ்யால், எவ்வளவு சம்பிரதாயம்னு ஆளவந்தார். அடாடா பெருமாளோ ஒரு அர்த்தத்தை தான் சொன்னாருங்க. ஒரு அர்த்தத்தை சொன்னதுக்கு இவ 1000 அர்த்தம் வச்சுட்டா, இது முதல்ல என்ன அர்த்தத்தை சொல்றாருன்னு சொல்லணும். கீதார்த்த சங்கரணம்னு இது இப்படித்தான் அர்த்தம் பண்ணணும் கீதைக்கு அப்படின்னு சொல்லி 32 ஸ்லோகம் சாய்ச்சிருக்கிறது. ஸ்வதர்ம ஜான வைராகிய சாத்திய பக்தியேக கோச்சரா நாராயண பரம்பிரம்ம கீதா சாஸ்திரி ரமீரிதா அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தினாலே கீதையினுடைய மொத்த அர்த்தத்தையும் சொல்லிட்டு அடுத்தது 31 ஸ்லோகத்தினாலே ஒரு அதிகாரத்துக்கான ஒவ்வொரு அத்தியாயம் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அதுல இப்படி 32 ஸ்லோகம் சாதிச்சிருக்காரு. அது இப்படி சாதிச்சாச்சு. அதாவது கீதைக்கு அர்த்தம் சுருக்கமா சொல்லிட்டார். அப்புறம் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம்னா என்னன்னு சுருக்கமா சொல்லிட்டார். அது வந்து சோதர ரத்னத்துல சொல்லிட்டார். தாயார்னா என்ன, தாயாரை பத்தின்னு தான் அவர் தான் நமக்கு சிபாரிசு பண்ணுவோம், புருஷகாரமா இருப்போம், அவர் தான் நமக்கு மோட்சம் கொடுப்போம், அதனால உபாயமும் அவதான், உபேயமும் அவதான், புருஷகாரமும் அவதான் அப்படின்னு சொல்லி தாயாரை பத்தியும் சொல்லியாச்சு. சதுஸ்லோகினாலே சொல்லியாச்சு. ஏற்கனவே அந்த ராஜசபையிலே ஆளவந்தார் எந்த மாதிரியான வாதம் பண்ணி அத்வைதத்தை முறியடிச்சார் அப்படின்றத 3 புத்தகமா எழுதி வச்சிருது.
அது சம்யக் சித்தி, ஆத்ம சித்தி, ஈஸ்வர சித்தின்னு சொல்றது. ஆத்மஸ்வரூபம்னா என்ன? அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லி பிரம்மமே ஆத்மான்னு சொல்றா பாருங்க, அதெல்லாம் கிடையாது. பிரதிக்ஷேத்திரம் ஆத்மா பின்ன ஸ்வதசுகி. ஆத்மாவானது எப்படி இருக்கும்? தேகேந்திரிய மனப்பிராண தீபியோன்யோ அனன்ய சாதன பிரதிக்ஷேத்திரம் ஆத்மா பின்ன ஸ்வதசுகி. நித்யோ வியாபி பிரதிக்ஷேத்திரம் ஆத்மா பின்ன ஸ்வதசுகி. ஒவ்வொரு ஆத்மாவும் தனி. ஒரு ஆத்மாவுக்கு தஞ்சம் கிடையாது. உங்களுக்கு கேக்குறதா? நடுவுல கரகரம் கேக்குறதா? இல்ல இல்ல கேக்குறதா உங்களுக்கு நான் பேசுறது? கேக்குறது அந்த கரகராவ இருந்தா கூட கேக்குறது, கிளியரா கேக்குறது. நீங்க பேசுறது எனக்கு விட்டு விட்டு கேக்குறது. அதனால நான் பேசுறது உங்களுக்கு கரெக்டா கேக்குறதோன்னு எனக்கு ஒரு டவுட். நான் பேசுறது கரெக்டா கேக்குறதோ இல்லையா? கேக்குறது. சரி சரி ரைட். ஒருவேளை இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கலாம். பிரதிக்ஷேத்திரம் ஆத்மா பின்ன ஸ்வதசு. ஹலோ லைன் கட்டார. சரி ரைட். இந்த இருங்க, அந்த லைன்ல பேசுறேன், என்னோட நார்மல் லைன்ல. அதுல எப்படி வருதுன்னு பாக்குறேன். ஹலோ, கால் கேக்குறதா? ஹலோ ஹலோ, என்னோட நார்மல் லைன் இது. ரைட். இப்போ இதுல பேசுறேன். ரெண்டு ஒரே அப்பப்போ வந்ததே தவிர கரெக்டா ஓவரா ரொம்ப கரெக்டா இருக்கு, அழகா இருக்கு. சரிங்க. இந்த லைன் ஆளவந்தார் சித்தி, அன்னைக்கு ராஜசபையிலே ஆளவந்தார் சித்தித்ரயமா, அதாவது ஈஸ்வரன்னா ஈஸ்வரன் நாராயணன், ஈஸ்வர ஸ்வரூபம் என்ன, அவனுடைய சுவாவங்கள் என்ன, அவனுடைய ஒரு ஸ்வரூபம் என்ன, ரூபம் என்ன, குணம் என்ன, விபவங்கள் என்னன்னு என்ன சாதிச்சாரோ, அதே போல ஆத்மாவை பத்தி சொல்லச்சு, ஆத்மாவானது மனசும் இல்ல, பிராணனும் இல்ல, தேகமும் இல்ல. இது ஒவ்வொரு ஆத்மாவும் தனித்தனி, ஒவ்வொரு ஆத்மாவும் நித்தியமா இருக்கும். ஒரு ஆத்மாவுக்கு தஞ்சம் இல்ல, எல்லா ஆத்மாவும் பெருமாளுடைய சொத்துன்னு என்ன ஸ்தாபிச்சாரோ, மாயைன்றதே ஒன்னும் சைவ அத்வைதா சொல்ற மாதிரியான மாயைன்ற ஒரு சரக்கே கிடையாது. மாயைன்னா என்ன? பகவத் சங்கல்பம் தான் மாயை. அந்த பகவத் சங்கல்பத்தினாலே இந்த பிரகிருத்தின்னு சொல்லக்கூடிய நேச்சர்னு இயற்கை இருக்க, இது விசித்திரமா இருக்க, இந்த விசித்திரத்தை தான் மாயைன்னு அதிசயப்பட்டு சொல்றோம். அதனால மாயைன்னா பகவத் சங்கல்பம் தான் மாயை. பகவத் சங்கல்பத்தினாலே பிரகிருதிங்கிற இந்த தத்துவம் ஆச்சரியமா இருக்கு, இதுதானே மாயை. தவிர வாஸ்தவத்திலே மாயை என்று சொல்லும்படியாக அவ பிரமிச்சு சொல்லக்கூடிய மாயைன்றதே ஒரு பதார்த்தமே கிடையாது. அதனால அவித்யினும் மாயைனும் எதையோ சொல்லக்கூடாது என்பதாக சொல்லி சம்வித் சித்தின்னு ஒண்ணு சாதிச்சாரே. அதனால அந்த சம்வித் சித்தி என்ன, ஆத்ம சித்தி என்ன, ஈஸ்வர சித்தி என்னன்னு மூணுத்தையும் பின்னால எல்லாரும் அது இழந்துடக்கூடாதுன்னு அது 3 புத்தகமா சாதிச்சு வச்சாரு நீ. இப்போ ஆளவந்தாருடைய புத்தகங்கள் எவ்வளவு ஆச்சு? 6 புஸ்தகம் ஆச்சு, அதாவது 6 கிரந்தம் ஆச்சு. ஒண்ணு தாயாரை பத்தினது சதுஸ்லோகி, பெருமாளை பத்தினது சோசர ரத்னம், 3வது கீதையை பத்தினது கீதார்த்த சங்கிரகம். இப்ப சித்தி திரயம்னு சொல்லும்படியாக 3 சித்தி, ஈஸ்வர சித்தி, சம்யக் சித்தி, ஆத்ம சித்தின்னு 3 சித்திகள் சொல்றது. இந்த 3 சித்திகள் போக இன்னும் 2 பிரபந்தம் பண்ணி வச்சாரு. அதுல ஒண்ணு ஆகம பிராமான்யம்னு புருஷ நிர்ணயம்னு சொல்றது. அது என்னன்னா, ஆகம பிராமான்யம்ன்றது பிரபத்தி சம்பிரதாயத்தினுடைய விஸ்தாரம் எல்லாம் வேதத்துல கொஞ்சம் தான் கிடைக்கும். ஏன்னா சூக்ஷ்மமானது இல்லையா, உபதேசத்தினால தானே கிடைக்கணும். அதனால வேதாந்தத்துல பார்த்தா உபனிஷத்துக்கள்ல பிரபத்தி மந்திரம் உண்டு, பிரபத்திய பத்தி சில அம்சங்கள் மொத்தம் இருக்குமே ஒழிய விஸ்தாரமா இருக்காது. அந்த விஸ்தாரத்தை எல்லாம் கொடுக்கறது ஆகமங்கள் தான், பாஞ்சராத்திர ஆகமங்கள் தான். அது விஸ்தாரமா எல்லா விளக்கத்தோட தருது. சுவாமி தேசிகனோ பாஷிகாரோ சரணாய சம்பிரதாயத்தை பத்தி சொல்லி வச்சது எல்லாமே ஒரு வரி கூட புதுசு கிடையாது, எல்லாமே ஆகமங்கள் இருக்கிறது தான். ஆனா அது பிரச்சாரத்துல எல்லாமே மறைஞ்சு போய் வச்சிருந்தது. அதெல்லாம் எடுத்து மொத்தமா ஒரு கிரந்தமா சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்திலே எடுத்துதான் காட்டுறாரு. ஒரு வரியும் புதுசு கிடையாது. அந்த பிரபத்தி சம்பிரதாயமான சரணாகதி சம்பிரதாயமானது ஆகமங்கள்ல பாஞ்சராத்திர ஆகமங்கள்ல இவ்வளவு விஸ்தாரமா சொல்லியிருக்கேன். அப்போ அந்த காலத்துல ஒரு சண்டை உண்டு. இது ரொம்ப நாளா இருந்திருக்கு. எப்பவுமே பாருங்களேன், ஒரு சம்பிரதாயம்னா அந்த சம்பிரதாயத்துல நாங்க அந்த ஆச்சாரியால சேர்ந்துவா, நாங்க இந்த ஆச்சாரியால சேர்ந்துவான்னு இருக்கிறதுக்கும் ஏதோ மனசாபம் வர வச்சுக்கிறாளோ இல்லையோ. இதே போல எதுலயுமே உண்டு. தெங்கலன்னா உடனே வடகலன்வா, உடனே வாழ்க்கை ஏதோ வித்தியாசங்கள்லாம் வருது. இன்னும் ஏதோ வடகளை யாருக்குள்ளேயே பார்த்தோம்னா நாங்க இந்த சம்பிரதாயம், நாங்க அந்த சம்பிரதாயம், ஏதோ வித்தியாசங்கள்லாம் வருது. இப்படி எல்லாம் வருதோ இல்லையோ. இதே போல பிராச்சீனத்திலேயே
பெருமாளை கோவில்கள்ல ஆராதனம் பண்ணக்கூடியதான அர்ச்சாவதார ஆராதனம் பண்றவாளுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் உண்டு. அது என்னன்னா வைகானசம்னு ஒரு சூத்திரம் வழியா அவ ஆராதனம் பண்றது, பாஞ்சராத்திரம்னு ஆகமம் வழியா இப்படி இந்த ரெண்டு ஆகமத்துக்கும் சண்டை உண்டு. இது ரொம்ப நாளா இருந்துட்டு இருந்தது. இதுல வைகானசம்ன்றது விடாம தொடர்ந்து பிராச்சீனத்திலேருந்து ரொம்ப காலமா இருந்துட்டு இருக்கு. பாஞ்சராத்திர ஆகமங்கள் அந்த காலப்போக்குல என்ன ஆச்சு, அது அடிச்சுன்னு போயிடுச்சு. அது வைகானசாருடையதான ஒரு பலத்தினாலேயோ இல்ல எந்த ராஜாவினுடைய சப்போர்ட்லயோ என்ன ஆச்சோ தெரியல. இது வைகானசன் என்ன வலுத்து போச்சு, பாஞ்சராத்திரம் படுத்து போச்சு. அது படுத்து போனது ஒரு வழியா படுத்தே போய் அது அநேகமா இல்லைன்னு ஆயிடும் போல அளவுக்கு ஆயிடுத்து அந்த மாதிரி. ஆனா பாஞ்சராத்திரமும் வைகானசம் மாதிரி பாஞ்சராத்திரிகனையேன விருத்தத்கீதேன வைகானசேன ஜபதான் யதாதிகாரா சுவாமி தேசியம் சரணாகதி தேசிகளை சாதிக்க வைகானதம் பாஞ்சராத்திரம் ரெண்டுமே ரெண்டு கண்ணு பெருமாள் ஆராதிக்கிறதுக்கு ரெண்டுமே ரொம்ப வசதி அப்படின்னு. இந்த பாஞ்சராத்திரத்தினுடைய பெருமையை ஸ்தாபிக்கிறது பெரிய காரியமா இருந்தது. ஏன்னா பாஞ்சராத்திரத்தை ஸ்தாபிச்சாதான் பிரபத்தி சம்பிரதாயத்தினுடைய ஏத்தமும் நன்னா ஸ்தாபிச்ச மாதிரி ஆயிடும். அதனால வேற எத்தாலையும் பிரபத்தி சம்பிரதாயத்தை இப்படி ஸ்தாபிக்கிற மாதிரி ஸ்தாபிக்க முடியாது. அதனால என்ன பண்ணார், ஆகம பிராமணியம் பாஞ்சராத்திரம் வசத்தியான பிரமாணம். அதுல இருக்கிறதுலாம் சத்தியம். வேதம் போலதான் பாஞ்சராத்திரம். அப்படியே வேதத்தினுடைய ஒரு சாகன்னு சொல்லணும் பாஞ்சராத்திரத்தை. அப்படி அந்த பாஞ்சராத்திரனுடைய ஏத்தத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வந்தார் ஆகம பிராமணியம்னு கிரந்தம் சாதிச்சாரு. அதுக்கப்புறம் ஸ்ரீபாஷிகாரர் திருப்பியும் பாஞ்சராத்திரத்தை ஆளவந்தார் போலயே பாஞ்சராத்திரத்தை ஸ்தாபிக்கிறது கிரந்தம் சாதிக்கலன்னாலும் பாஞ்சராத்திரம் பிரமாணம்ன்றதுக்கு ஸ்ரீபாஷ்யத்துல அதிகாரமே ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்ரீபாஷ்யத்துல ஒரு அதிகரணம் இருக்கு, பாஞ்சராத்திர அதிகரணமே வருது. அதுல அந்த அதிகரணத்துல பாஞ்சராத்திரம் பரம பிராமணியம்னு அதுல விசாரமா சாதிச்சுட்டு போயிட்டார். வாத பிரதிவாதங்களோட சேர்த்து அதுல சாதிச்சுட்டார். அது மாத்திரம் இல்ல, அது பாஷ்யக்காரர் பாஞ்சராத்திரத்தை அங்கங்க சாதிக்கணும்னு சொல்லிதான் ரொம்ப பிரயோஜனப்பட்டு ஸ்ரீரங்கத்துல கொண்டு வந்து நிறுத்தினார் பாஞ்சராத்திரத்தை. இப்ப ஸ்ரீரங்கம் பாஞ்சராத்திர கஷேத்திரம் தான். அது இப்படி பல கஷேத்திரங்கள் நிறுத்தினா இது பின்னாடி தேசிகனும் பாஞ்சராத்திர ரக்ஷன்னு ஒண்ணு பண்ணி பாஞ்சராத்திரம் அது எவ்வளவு பெரிய பிரமாணம்னு தேசிகனும் பெரியவாள். இது எவ்வளோ சாதிச்சு வந்ததுல இந்த பாஞ்சராத்திரத்தை ஸ்தாபிக்கிறதுன்றது பெரிய சாதனையா அந்த காலத்துல பெரிய போராட்டமா இருந்து ஸ்தாபிச்சிருக்கா. அது நாதமணிகளும் பண்ணிருக்காரு, அளவந்தாரும் பண்ணிருக்காரு, ராமானுஜரும் பண்ணிருக்காரு, தேசிகனும் அதெல்லாம் சாதிச்சிருக்காரு. ஆனா இப்ப ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்ல வந்துடுது. அதனால இப்ப இட் இஸ் நாட் எ கொஸ்டின் ஆஃப் எனி டிஸ்பியூட். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா தேசிகன் பாஞ்சராத்திர ரக்ஷ பண்ணது. அதுக்கு முன்னாடி பாஷ்யக்காரர் பாஞ்சராத்திரத்தை ஸ்தாபிக்கணும்னு இப்படி பாஞ்சராத்திரத்தை ஸ்தாபிக்கணும்னு தான் திருவனந்தபுரத்தை கூட போனார் பாஷ்யக்காரர். திருவனந்தபுரத்துல நம்பூதிரி பூஜைதான் நடக்கிறது. இப்போ நம்ம ராமானுஜர் திருவனந்தபுரத்துல பாஞ்சராத்திரத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு போய் பார்த்து பிரயத்தனப்பட்டதுல அவர் உயிருக்கே ஆபத்து வந்துடும் போல இருந்தது. பார்த்தாரு கருத்மான். அவன் தான் ஒரே ராத்திரியா கூட்டு வந்து அவரை தூக்கி என்னென்ன பக்கம் மலைக்கு என்னென்ன திருக்குறங்குடியில கொண்டு வந்து சேர்த்துட்டார் அப்படின்னு சரித்திரம் சொல்றது உண்டு. ஏன்னா பாஞ்சராத்திரம் அந்த அளவுக்கு உயிரை பணைய வச்சு பாஞ்சராத்திரத்தை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. இது மாதிரி நிறைய ஸ்ரீகோர்மத்துல கூட ட்ரை பண்ண அதான் நிறைய இடங்கள்ல பண்ணிருக்க. அவருடைய பலத்துல நிறைய பாஞ்சராத்திர கோவில் வந்துடுச்சு. ஆனா இருந்தாலும் சில இடங்கள்ல முடியாம போயிடுச்சு. அந்த மாதிரி அந்த பாஞ்சராத்திரத்தை ஸ்தாபிக்கிற ஒரு ஃபைட் ஒண்ணு நடந்திருக்கு அந்த காலத்துல. அதுல இது வைகானத்துக்கு எகென்ஸ்ட் பாஞ்சராத்திரம் அப்படின்ற கான்செப்ட் எல்லாம் போயிடுச்சு. இப்போ வைகானசமும் வசதி தான். திருமலையில வைகானசம் தான், ஸ்ரீரங்கத்துல பாஞ்சராத்திரம் தான், இதுல தேப்பெருமாசனத்துல பாஞ்சராத்திரம் தான், திருக்குழந்தையில பாஞ்சராத்திரம் தான். இப்படி வைகானச கோயில்களும் நிறைய இருக்கு, பாஞ்சராத்திர கோயில்களும் நிறைய இருக்கு. இப்ப எல்லாரும் ஏத்துட்டோம். ஆனா ஒரு காலத்துல இந்த பாஞ்சராத்திரத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு ஃபைட் நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் கிரந்தத்தை ஸ்தாபிச்சு மூதலிச்சு ஆச்சாரியாளா இருந்து அதெல்லாம் ஸ்தாபிச்சார் ஆளவந்தார். அப்படி அதனால பாஞ்சராத்திர ஆகம பிராமணியம்னு சாதிச்சார். அதுவும் போக இன்னொன்னு அது புருஷ நிர்ணயம்னு. அது என்ன, பெருமாள் பரதத்துவம், அந்த ஜீவாத்மா பெருமாளுக்கு ஏகபூதன் அப்படின்றத ஸ்தாபிக்கிற பெரிய வசதியான கிரந்தம் ஒண்ணு பண்ணினார். அது டோட்டலா இப்ப கிடைக்கல. கூட ஒரு 2 மாசம் முன்னாடி ஆண்டவன் கிட்ட பேசிட்டு இருந்துச்சு. இது ஏதாவது கிடைக்கிறதுக்கு, ஏதாவது கொஞ்சமாவது கிடைக்கிறதுக்கு, இல்ல ஆண்டவன் எங்கேயாவது இது மாதிரி கிடைக்கிறதுக்கு உண்டு என்னன்னு கேள்விப்பட்டிருக்கா அப்படின்னு கூட கேட்டேன். ஒன்னும் இல்ல, அது அடியோட போயிடுச்சு அப்படின்னு ஆண்டவன் சாதிச்சார். இதுக்குன்னா அதாவது புருஷ நிர்ணயம்னு ஒரு கிரந்தம் சாதிச்சார். இப்படி மொத்தம் 8 கிரந்தம் சாதிச்சார் ஆளவந்தார். ஆக இப்ப ஆளவந்தாருடைய சரித்திரத்தை பார்த்தோம். இப்ப ஆளவந்தாருடைய கிரந்தங்கள் எல்லாம் பார்த்தோம். சுருக்கமா ஆளவந்தாருடைய பெருமைய இவர்
திருக்கோட்டியூர் நம்பி ஒரு முறை சாதிச்சார். அதை சொல்லி இப்போ இந்த வாரத்தை முடிச்சுக்கிறேன். திருக்கோட்டியூர் நம்பி பாஷ்யக்காரருக்கு ஒரு விதத்துல ஒரு ஆச்சாரியர். அதாவது திருவட்டாட்சரம் சொல்லிக் கொடுத்து, திருவட்டாட்சரத்தினுடைய தாத்பரியங்கள் சொல்லிக் கொடுத்து, சரம ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானங்கள்லாம் சொல்லிக் கொடுத்தார். அதுக்காக 18 முறை திருக்கோட்டியூருக்கு நடந்தார் பாஷ்யக்காரர்னு சொல்றது. அந்த பாஷ்யக்காரர் ஒரு இடத்துல ஒரு சமயம் கேட்டாராம் திருக்கோட்டியூர் நம்பிய, இங்க இவ்விடத்துல ஆளவந்தாரிடத்திலே தஞ்சமாக நினைத்திருப்பது எதுன்னு கேட்டாராம். அதுக்கு அவர் சாதிச்சாராம், ஆளவந்தாருடைய மேத, அவருடைய பக்தி, அவருடைய வைராக்கியம், எல்லாம் அவருடைய ஸ்ரீசூக்திகள் எல்லாம் இருக்க அவர் சாதிச்சது, ஆளவந்தார் நித்தியம் தீர்த்தமாடுவார். அப்படி தீர்த்தமாடிச்சே அந்த தீர்த்தத்துல அப்படி மூழ்கி இருந்து அகமர்ஷண சூக்தம் ஜபிப்பார். அவர் ஜபிக்கச்சே அவர் முதுகு மாத்திரம் ஜலத்துக்கு வெளியில லேசா வெளுப்பா தெரியும். அது எப்படி இருக்கும்னா ஒரு வெள்ளை ஆமை ஜலத்துல மிதக்கிற மாதிரி இருக்கும். இல்ல ஒரு அப்படியே சின்ன ஒரு ஆமை மன கவுத்த மாதிரி இருக்கும். அந்த முதுகு ஒண்ணு போரும். ஆளவந்தாருடைய திருமேனியினுடைய ஸ்ரீசூக்தி வேண்டாம், திருமேனி வேண்டாம், திருவடி வேண்டாம், அகமர்ஷண சூக்தம் ஜபிச்சுண்டு அந்த தீர்த்தத்திலே மொழி இருக்குச்சு. அந்த முதுகு மாத்திரம் தெரியுமே, அந்த முதுகு மாத்திரம் நினைச்சுட்டு இருந்தா போதும் சுவாமி, இந்த ஜீவாத்மா கரையேறும் அப்படின்னு சாதிச்சாராம். என்ன பெருமை பாருங்க ஆளவந்தாரை பத்தி. அவர் சிஷ்யாலாம் நேர இருந்து அனுபவிச்ச சிஷ்யர் சொல்றார் திருக்கோட்டியூர் நம்பி, ஆளவந்தார் அகமருஷணம் செய்திருக்கும் போது அத முதுகு ஆமைமனை கவிழ்த்தார் போல் இருக்குமே, அது ஒன்றுமே தஞ்சம் நமக்கு அப்படின்னு சாதிச்சார்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு ஆளவந்தாருடைய ஜலத்துல மூழ்கி இருக்குச்சே வெளியில லேசா தெரியுற முதுகு நினைச்சா கூட போருமா அந்த சிஷ்யனுக்கு அதுவே பெரிய தஞ்சம், அதுவே எல்லாம் கிடைச்சிரும், அதுவே மோட்சம் வரைக்கும் அப்படின்னு சொன்னார்னு ஆளவந்தாரை பத்தி சாதிச்சிருக்காரு. அந்த மாதிரி மகாபிரபாவ மகாமேதாவியாய் மகாஜானியாய் பெரிய ஆச்சாரியராய் பெரிய அனுகிரகீலராய் இருந்தார். அப்புறம் இந்த ஆளவந்தார் தன்னிடத்திலே இருக்கிற சம்பிரதாயத்தை சக்தியான ஆச்சாரியங்கிட்ட அடுத்த ஆச்சாரியர்கிட்ட ஒப்படைக்கணும்னு ரொம்ப ஏங்கிட்டு இருந்தார். பாஷ்யக்காரர் பின்னால ராமானுஷர்னு, அதான் ராமானுஷர்னு ஒரு பையன் நம்ம வம்சத்துல வந்திருக்கான், அந்த பையன் கிட்ட ஒப்படைச்சிடணும்னு. அதாவது ஆளவந்தாருடைய பிள்ளை வம்சம் என்ன பாஷ்யக்காரர், ஆனா ஆளவந்தாருடைய பேத்தி திருமலை நம்பிகள்னு நம்ம சொன்னோமே அவருடைய திருத்தங்க, அந்த பேத்தியனுடைய பிள்ளை ராமானுஷர். அந்த ஆளவந்தாருடைய குமாரர் தெய்வத்துக்கு அரசு நம்பி, அந்த தெய்வத்துக்கு அரசு நம்பிக்கு 2 பொண்கள். அதுல ஒரு பொண்ணு பூமாதேவி, ஒரு பேர் ஸ்ரீதேவின்னு பேரு. அந்த பூமாதேவின்னு சொல்லும்படியான அந்த பெண் அவதான் ராமானுஜருடைய திருத்தாயார். அதனால ஆளவந்தாருடைய திருமண சம்பந்தம் இருக்கு ராமானுஜருக்கு. அந்த ராமானுஜர் பின்ன ரொம்ப மகாமேதாவியா இருக்கார், அப்படியே அவதார புருஷரா இருக்கார் அப்படின்னு கேள்விப்பட்டு அவரிடத்துல ஒப்படைக்கணும்னு ஆளவந்தார் அடுத்த பிரயத்தனம் பண்றார். இந்த விஷயத்தை அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார் கிரிமாய கல்யாண சாதனை ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. முடிச்சுக்கிறேன். அடியன் ரொம்ப சந்தோஷம். அடியன் இது ரொம்ப அனுகிரகம். இது இங்கேயும் அப்பப்போ வருது. இது தினமே காமிச்சுட்டு இருக்கா டிடிடி சேனல்ல இல்ல, விஜய்லயும் இது விஜய்ன்ற ஜெயாலையும் புதிகையிலயும் ராத்திரி வருது. இங்க 9 o'clock, அங்க என்ன டைம் தெரியல. நாளைக்கு கருட சேவை டெலிகாஸ்டும் போது நான் வருவேன். இன்னும் 2 பேர் வருவா. 4 hours 5 hours. அதனால எல்லாரும் சேர்ந்துதான் ஒருத்தர் அப்படியே 20 minutes half an hour மாத்திட்டோம். நீங்க நானும் சொல்ல முடிஞ்சா கேளுங்க நாளைக்கு. கண்டிப்பா. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா அந்த இது பாத்திரம் சாதிக்கச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே கேட்கறதுக்கு வந்து ஒழுங்கு குறைச்சா ரொம்ப ரொம்ப இதுவா இருந்தது. ஓகே, அதான் பாத்திரம் பிடிக்கும்னா நிறைய பாத்திரம் சொல்லலாம். எனக்கு பிடிக்குமோ அதனால அப்படியே திருக்கோணம் இருந்தது யூ ஸ்ட்ரீம்ல. அது அப்படியே அவரதே கேட்கற மாதிரி இருந்தது. அவருக்கு பௌர்ணமி சாதிக்கச்சு அதே தோன்றியும் அதே ராகத்திலையும் ரொம்ப ஆச்சரியம். சரி, நான் வச்சுடுறேன்.